சார் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணும் பெரிய ப்ராஃபிட் வந்திருக்காது. அப்படியே நியூட்ரல்லயே இருந்திருக்கும். 100 பிளஸ் ஆர் மைனஸ் ஆயிருந்திருக்கும். இது யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அத ஹோல்ட் பண்ணுங்க. நான் அப்படியே என்ன பண்றதுன்னு சொல்றேன். கரன்சிக்கும், பிடிசிக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அது நான் ஒரு நாள் நாளைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலும் குடுத்துர்றேன். அப்புறம் இன்னொன்னு பண்ணியிருக்கேன் சார். என்ன அப்படின்னா, ஒரு ரோபோ ஃபாரெக்ஸ்ல காப்பி ட்ரேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அக்கவுண்ட் வேணும்னாலும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் ஏதாவது உள்ள இஏல நான் செட்டிங்ஸ் மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு குடுத்து நீங்க அத மாத்தி அது தனியா ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இதுல வந்து நான் மேனுவல் ட்ரேடும் சிலதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்பதான் எடுத்துட்டு இருந்தேன். ஒரு சில ட்ரேட்ஸ், கரன்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன் சார். இன்னைக்கு தான் எல்லாம் ஃபண்ட் எல்லாம் பண்ணியிருக்கேன் நானு. சார் உங்களுக்கு இது ரிப்ளை வந்துருச்சுங்களா? நமச்சிவாயம் சார். விடி மார்க்கெட்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்க. சார் அது செக் பண்ணிட்டு சொல்றேன்னு மட்டும் மெசேஜ் வந்திருக்கு. அவர்தான் அனுப்பிச்சிருக்கேன். ம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி வரல, சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரைட் சார். வரட்டும் வரட்டும். பொறுமையா வரட்டும். அது எத்தனை நாள் ஆயிடுங்க சார் சேஞ்ச் பண்ண? ஒரு நாள் 2 நாள் சார். இம்மீடியட்டா ஆனதெல்லாம் இருக்கு. ஓ அடுத்த நிமிஷம் பண்ணவங்களும் இருக்காங்க. ம். வரட்டும் சார் பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எப்ப ஆகுதுங்கிறத பார்த்துட்டு இந்த இது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப இன்னைக்கு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 பேட்டர்ன் 2, 5 அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு 2 அதுக்கப்புறம் ஒரு 5 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். இது வந்து 9 லெவல் போகும் சார். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே ஒரு ஆர்டர் அப்படியே வரும். பையும் சரி, செல்லும் சரி. இந்த ஆர்டர் லிமிட் வந்து அந்த 9 கிரிட் எப்ப முடியுதோ அப்பதான் ப்ராஃபிட் வரும். 9 கிரிட் ஆகணும். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. மோஸ்ட்லி வந்து நான் உள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் இதுல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பாருங்க இந்த 5000 இதுதான் ஸ்டார்ட் 5000 சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நானும் ஹெட்ஜ் பண்ணிட்டேன். சரி இதை ஹெட்ஜ் பண்ண வேணாம்னு தான் பார்த்தேன். இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஜ் பண்ணிட்டு இப்ப இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இது எடுத்துட்டு இருக்கு. இப்ப இங்க பாருங்க இந்த கிரிட் 1 செல் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இது பை. ஓகே இது விட்டுருங்க. செல் வந்து கிரிட் 1, கிரிட் 2, 3 அப்படின்னு வருது இல்லைங்களா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமா வந்து ஒரு ஒரு கிரிட்டுக்கு 3 ட்ரேட் வரும். இப்ப செல் 1, இங்க 2, இங்க 3 பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து கிரிட் 4 போகும்போது திருப்பி 1, திருப்பி 2, திருப்பி 3. அதுக்கப்புறம் 7வது வந்து 0 அதுவும் எடுத்திருக்கு. 01, 02, 03. அதுக்கப்புறம் டைரக்ஷன் மாறிடுச்சுன்னா ஆர்டர் எடுக்காது. அதாவது 1ல நின்றும். அதுக்கப்புறம் எப்ப அந்த செல் வருதோ அதுக்கப்புறம் தான் அந்த 2, 3 அப்படின்னு அங்க கண்டினியூ ஆகும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருங்க 1, 2, 3 இது ஒரு கிரிட். அதே மாதிரி 1, 2, 3 இது 2வது கிரிட். இது 1, 2, 3 3 இது 4. இப்ப 4 கிரிட் ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரி இன்னொரு 5 கிரிட் ஃபார்ம் ஆகும். அது உடனே ஆயிரும். ஏன்னா 5 பாயிண்ட் தானே. 5 பாயிண்ட் தான் இப்ப மொத்தமாவே 5 சாரி 8 பாயிண்ட் வரும். கரெக்ட். 8 பாயிண்ட் மூவ் ஆனா ஒரு கிரிட் ஃபார்ம் ஆயிரும்.
அப்ப 80 பாயிண்ட்ல உங்களுக்கு மொத்தமா 10 கிரிட் நம்ம சொல்ற கணக்கு. அதாவது அந்த 9 கிரிட் வந்துரும். அப்ப இந்த 9 கிரிட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இது அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது. ஆனா இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர் எடுக்கும் போகும் வரும். பெரிய அதான் சொல்றீங்க, பெரிய லாஸ் வந்திருக்காது. இந்த ஒன்ஸ் இந்த கிரிட் 6 7ன்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் எடுத்ததுன்னா அது ஒரே நாள்ல அந்த ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்க பாப்பீங்க ஆர்டர் வந்து ஸ்டேக் ஆயிட்டே வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட செல் நிறைய இருக்கும். ஓகேங்களா? பை திரும்பினா பையும் நிறைய அது அது டைரக்ஷன் திரும்பிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டோட்டல் லாஸும் இந்த ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். டே 1ல ஈக்குவலா இருக்கும். அப்புறம் டே 2 டே 3 இந்த கிரிட் மாற 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 இது அப்புறம் இந்த ப்ராஃபிட் இது டெய்லி வந்துடும். இது டெய்லி 500,000 500,000 வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ஓப்பன் பொசிஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஓவர்லே ஆகாது. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்து இப்போ 4241ல வந்திருக்கு அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த இடத்துல வராது. அதுக்கப்புறம் பிரைஸ் மூவ் ஆகணும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் உழுவும். அதுவும் ஒரு லிமிட்ல நின்றும். நிறைய உழுந்துகிட்டேவும் இருக்காது. ஒரு பீரியட்ல இந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். இது நீங்க பேரலா மேஜிக் நம்பர் டோட்டலா மாத்திட்டேன். நீங்க ஒரு பக்கம் அதை ரன் பண்றதா இருந்தா கூட பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நம்மளோட இது நம்ம ரன் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்லோவான மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட் தான் மார்டிங்கலுக்கெல்லாம் கரெக்ட் சார். 50 60 பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் நல்லா இறங்கி ஏறி ட்ரேட் ஆயிருக்கான். காலையில இறங்கி அதனால இது இன்னைக்கு நீங்க பாருங்க. இதுல எப்ப நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னா நாளைக்கு முடியட்டும் சார். நாளைக்கு வந்து இந்த என்எஃப்பி நியூஸ் எல்லாம் முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே இது என்ன பண்ணுன்னு சொல்றேன். அதுக்குள்ள எதுவும் பண்ணிட வேண்டாம். நாளைக்கு வந்து ஒரு கிரிட் மட்டும் போடலாம். என்எஃப்பி நியூஸுக்கு வந்து நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த இதுவும் எப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நாளைக்கு முடிஞ்சா நம்ம என்எஃப்பி நியூஸ் அப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணிட்டுங்க. நாளைக்கு வந்து மீட்டிங் டைமை மாத்திரலாம். ஓகேங்களா? ஸோ நியூஸ் வரும்போது அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது இது நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து ஒரு 6 மணிக்குங்களா? உங்களுக்கு 6 மணி, எனக்கு 4:30 மணிக்கு வரும். அப்போ 4 to 5 கனெக்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ இந்த ஆமா. இஏவே 5% ஆல்மோஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. வந்துடும் சார் இது. வந்துடும் சார். இது நீங்க வந்து 1% வச்சுட்டு நீங்க டே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லாஸ் இருக்குல்ல சார், இந்த லாஸும் இந்த புக்குடு ப்ராஃபிட்டும் டேலி ஆகி ஈக்விட்டியோட 1%ன்னு வச்சீங்கன்னா அது அது காலையிலே இப்போ வந்துடும். ஒரே நிமிஷத்துல வந்துடும். இப்போ இன்னைக்கு வந்து செல்லிங் ஆர்டர் ஒன்றும் பெண்டிங்கே இல்லையா சார்? பையிங் மட்டும்தான் ஒரு 6 7 லாட் இருக்கு. பாக்கி எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடுது. இல்லையா செல் இருக்கு சார். மேபி அது நீங்க போட்ட டைம் பொறுத்து இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சு நீங்க அட்டாச் பண்ண டைத்தை பொறுத்து. நானே கொஞ்சம் லேட்டா தான் பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் ஆமா. ஃபைல் அனுப்பும்போது அதுக்கப்புறம் மணி நான் அதுக்கப்புறம் லேட்டாக தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு 10:30 மணிக்கு பண்ணேன். இது வந்து என்னன்னா எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கா போடணும் சார் ஒரு அக்கௌண்ட். நான் அதனாலதான் நேத்து என்ன பண்ணேன், ஒரு டெமோ அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி சரி நான் அதுல டெஸ்ட் பண்ணேன். இது $1000 வச்சேன். இதுல வேற எதுவுமே இருக்காது. ஃபுல்லா 5,000 தான். இங்க பாருங்க, இந்த நம்ம சரி. ஐயா தான். இப்போ அதில் வந்து அதுதான் கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ண முடியும். இப்போ அதில் வந்து எவ்வளோ சார் இது வரைக்கும் எவ்வளோ சார்? அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளவு, ட்ராப் டவுன் எவ்வளோ சார்? ப்ராஃபிட்னு எடுத்தீங்கன்னா 635 ப்ராஃபிட் வந்திருக்கு. சரி. இது ஒரு 500 லாஸ். அது போக அதான் இது 7% வந்துருச்சு. இல்லை இப்போ 1000 USD தான் பண்ணேன். ஆமாம், 1000ல வந்து 650 வந்து ப்ராஃபிட்டு. ஆமாங்க. 500 வந்து ஃப்ளோட்டிங்கு. ஆமாங்க. அப்போ 130 10% வந்துச்சு சார். 150னாக்கா ஒரு 5% ஆயிடுச்சு சார்.
அதான் சொல்றேன், இது ஈஸியா 1% வந்துடும். ஈஸியா ஆ. 1 or 2% வந்துடும். வந்தோன்னா அதை இந்த ஆ. டேலி மட்டும் ஒரு கமெண்டா கொடுத்துட்டா போதும். அதாவது எனக்கு இதை போட்டு கணக்கெல்லாம் போட தேவையில்லை. ஈக்விட்டி எனக்கு 1% வந்தா கட் பண்ணிடுறேன்னா இந்த ஆ. லாஸ் எல்லாம் கட் ஆயிரும். அதோட ட்ரேடு ஸ்டாப் ஆயிரும். ஆ. இது சரி வந்து சரி ரொம்ப சரி. ஒரு ஒரு டைனி ஸ்கேல்பிங்னு வச்சுக்கோங்களேன். ஆ. ஆர்டர் இது ஒரு 1 வீக் ரெண்டு இதை நம்பர் மட்டும் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தா ஒரு முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்க பண்ணி பாருங்க. அதான் ஆ. நம்ம கிட்ட கொஞ்சம் பழைய பொசிஷன்லாம் இருக்கு. ஆ. அதனால அதுல ஆமா. ஹெட்ஜிங்கும் முன்ன பின்ன இருக்கிறனால மேபி ஈக்விட்டி ஏத்த இறக்கமா இருக்கும். ஆ. சரி, எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் நான் நேத்து இந்த அக்கௌண்ட் நான் போட்டேன். வேணும் இந்த அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட் தரேன். நேத்து போட்டேன் நானு. பட் இதில் ஒன்றும் சரிங்களா? செட்டிங்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றுமே இல்லையே சார். லாட்டு மட்டும்தான் இருக்கு. அது அப்படிதானே. ஆ. உள்ள எல்லாம் ஹைட் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு சரி சரி. செட்டிங்கும் நீங்க புதுசா பார்க்கும்போது அது உங்களுக்கு என்னடா இதை ஆமாம். இப்பதான் நீங்க இதை பழகி இருப்பீங்க. ஆமாம். அது நான் எல்லாத்தையும் ஃபுல்லா ஜஸ்ட் அப்படியே எடுத்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இதுல ஒண்ணுமே இருக்காது. அதான் நம்ம பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. அது ட்ராடவுன் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் இருக்கு. பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன். நீங்க வேணும்னா ஒரு 1% வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ அதுவும் இதில் பீக் இப்போ ஈக்விட்டியில தான் வச்சிருக்கேன். சரி இல்லை இப்போ இதில் இந்த காமிச்சிருக்கிறதுல என்ன நம்ம மாற்ற முடியும்? மாற்றினா வந்து லாட் மாற்றலாம். அப்புறம் வந்து க்ளோஸ் ஆல் ஸ்டாப் ஃபார் திஸ் டே அட் பர்சன்டேஜ் அது 0.0 தானே இருக்கு. ஆமா, அது ட்ராடவுனும் இந்த இதுதான் இருக்குங்க. ரெண்டு தான் இருக்கு. ரெண்டுமே 0 தானே சார் இருக்கு வேல்யூ. ரெண்டுமே ஜீரோ, டிஃபால்ட் ஜீரோ. அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அப்போ ஆர்டர் க்ளோஸ் ஆகுது. அது எதை வச்சு க்ளோஸ் ஆகுது? அது ஆர்டர் க்ளோஸ் ஆகுறது வேற சார். அது வேற. இது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வேற. பார்க்கலாம். ஒரு 1 வீக் நம்ம இந்த லாஸ்ட்டாக அந்த ஷோ பேனல் ஒன்று இருக்கா, இது மாற்றணுமா சார்? ஒன்றும் இல்லை சார். ஷோ பேனல்ங்கிறது இந்த ஒன்றும் இல்லை சார். இந்த லெஃப்ட் சைடில் லைசன்ஸ் ரன்னிங் இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. அது வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி நீங்க சொல்லுங்க சார், வேற என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 இயர் மெர்ஜ் பண்ணிட்டேன்னா போதும். நமக்கு அதுவும் சரி இதுவும் சரி ஈச் 1% கொடுக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் மெர்ஜி பண்ணி ஒரு 1 வீக் நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்க போது சார் தெரியும் நமக்கு என்னென்ன. வாய்ஸ் ஒன்றும் இதாக இல்லைங்களா சார் உங்களுக்கு? ரெண்டையும் வந்து மெர்ஜி பண்ணி ஒரு 1 வீக் நம்ம கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணும் போது சார் தெரியும். ஓகே, அது நீங்க பண்ணி பாருங்க. வந்து ஒரு அதெல்லாம் நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டு கொடுங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் சார் இப்போ இந்த புது நேற்று கொடுத்தீங்களா சார்? அந்த பிரேம் பேசுகிறேன் சார். சொல்லுங்க ப்ரோ. அதில் வந்து இப்போ வந்து லாட் சைஸ் வந்து 0.01 வந்து இப்போ இதில் உள்ள மாதிரியா 10,000 யூஎஸ் இருந்தால் அதுவா, இல்லை லாட் சைஸ் கூட்டணுமா, இல்லை அதே தானா? இல்லை, நீங்கள் ஆனால் மார்ஜின் ஜாஸ்திங்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப வைக்க வேணாம். 0.02 வைங்க நீங்கள் ஸ்டார்டிங். ஓகே ஓகே. ஆமாங்க, 0.02 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஆனால் இதோட இது என்ன ஒரு 0.01க்கு வந்து 10,000 யூஎஸ் சென்டா இல்லை 20,000 யூஎஸ் சென்டா? சும்மா ஒரு ஆவரேஜ்க்காக கேட்குறேன் நான். ஒரு இது வந்து எப்படின்னா இதோட மெத்தட் நான் சொல்றேன். நான் சொல்லும் போது நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. இது எப்படி கிரிட் எப்படி ஃபார்ம் ஆகும், மேக்ஸிமம் எவ்வளவு கிரிட்னு நான் சொன்னேன். அப்ப இருந்தீங்களா? அப்போ இல்லைங்க, எனக்கு நான் லேட்டாக தான் இந்த இதில் வந்தேன். நான் டெலிகிராமில் வந்தேன். சரி, ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாடல் வந்து இந்த பாருங்க, எங்க செல்லுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பாருங்க. இந்த நாட் 1ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் நாட் 1 கொடுத்துருக்கேன். ஓகே, நாட் 1ல ஸ்டார்ட் ஆகுது. நாட் 1, நாட் 2, நாட் 3, அவ்வளவுதான். இது ஒரு கிரிட். இப்போ இதோட கேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2, 5. ஃபர்ஸ்ட் ஆர்டர் அது உழுகிறது தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் வந்து 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5. அதான் 33, 35, 40. அப்போ ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 பாயிண்ட்னு வச்சுங்க. போகும்போது நமக்கு மொத்தம் 0.6 வந்துடும். 0.6 இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா என்னாச்சு? 12 வரும். 0.12. ஓகே ஓகே. ஆமா, இப்போ இந்த 0.06 போடுறவங்ககிட்டே சொல்றேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மொத்தம் 9 கிரிட் ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க இதுல பாருங்க, அகைன் 1, 2, 3, அகைன் 1, 2, 3.
இது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் இறங்க 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 இது அப்படியே வந்துட்டு சாரி ஏற 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 இது ஃபார்ம் ஆகிட்டே போகும். சரிங்களா? இந்த தனித்தனியா தான் க்ளோஸ் ஆகும். இந்த கிரிட் வந்து தனித்தனியா க்ளோஸ் ஆயிடும். இந்த செட்டு தனி, இந்த செட்டு தனி, இந்த செட்டு தனி. அப்ப நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கம்மியானாலும் அந்த அந்த பர்டிகுலர் கிரிட் அதாவது 4வதோ 5வதோ ஃபார்ம் ஆனதோ அது வெளியே வந்துடும். மிச்சம் இருக்கிறது அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அது ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா இது மொத்தமா 9 கிரிட் தான். இது வந்து இந்த அன்லிமிட்டட்லாம் ஃபார்ம் ஆகியெல்லாம் போகாது. மொத்தமா 9 கிரிட் செல்லுலையும் சரி பையிலையும் சரி. இப்போ ஒருவேளை ஒரு டைரக்ஷன் வந்து நீங்க பாருங்க மார்க்கெட் வந்து நல்ல மேல போகுது அப்படின்னா செல் எல்லாம் ஃபுல் ஆயிரும். ஒன்ஸ் செல் ஃபுல்லா ஆயிட்டா நீங்க இந்த கான்செப்டை நீங்க சும்மா ஒரு அப்சர்வ் பண்ணுங்க, இல்ல ஒரு பேப்பர் பேன் எடுத்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரைஞ்சு பாருங்க. ஒன்ஸ் செல் ஃபுல் ஆயிட்டா இந்த செல் எல்லாம் திருப்பி வந்து ப்ராஃபிட் வர வரைக்கும் செல் எடுக்காது. அது வரைக்கும் பை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ங்கிறது ஒரு ஐ மீன் அந்த ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நின்றோம். மார்க்கெட் மேல போனா ஓகே இது நமக்கு வந்து மொத்த லாஸ் தான் வச்சுக்கங்க. ஆனா இந்த பை வந்து விடாது. அது திருப்ப 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 எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளவு போகுங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து பாத்துக்கங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் பையும். ஸோ பை வந்து 9 கிரிட் ஃபார்ம் ஆயிரும், செல்லும் 9 கிரிட் ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த 2 இதும் லாக் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் புது ட்ரேட்ஸ் எடுக்காது. இப்ப நீங்க சொல்ற அந்த லாட் பாருங்க. 0.12 உங்களுக்கு 9 அப்படின்னா இப்ப கணக்கு போட்டுருங்க. மொத்தமா ஒரு லாட் வரும். ஒரு லாட்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். ஓகே. இப்போ ஆக்சுவலா இப்போ நீங்க இப்போ சொல்றது 9 இப்போ 9 இன்ட்டு இப்போ நம்ம $7 மூவ் ஆனா அந்த ஒரு செட்டு அப்போ வந்து 7 இன்ட்டு நம்ம 9 நியர்லி ஒரு 60 63 இது அப்படிதானே சொல்றீங்க 0.663 நீங்க சொல்றது வந்து ப்ராஃபிட் சொல்றீங்களா? இல்ல 63 பாயிண்ட் மூவ் ஆன அதோட அதுக்கப்புறம் சைடு மாறாது. இப்போ ஆமா ஆக்சுவலா ஆமா ஒரு செட் வந்து $7 ப்ரோ நீ சொல்றது. அப்போ கரெக்ட் வந்து 9 கரெக்ட் கரெக்ட். செட்டுங்கும் போது $63 நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு செட் இல்லாம நம்ம இப்போ செல் சைடுனா பை சைடு அப்புறம் எடுத்துட்டே போவோம். திருப்பியும் ஆமா ஆமா அந்த 63 வரும்போது தான் நம்ம க்ளோஸ் ஆகும். கரெக்ட் அதுக்குள்ள வரும்போது கரெக்ட். ஆமா அப்படியே ஒன் சைடு மூவ் ஆனாலும். ஆமா 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 ஓகே 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 ஆமா. அப்போ இதுல வந்து நீங்க இதுல நிறைய இருக்கு. நம்ம நேத்து மார்க்கெட்லயே நம்ம எடுத்து பார்த்தோம்னா மொத்தமா வந்து ஒரு 100 பாயிண்ட் போகுது. நீங்க சொன்ன மாதிரி 70-80 பாயிண்ட் போகுது அப்படின்னா இந்த 9 கிரிட்டும் கேரி ஆகாது. அதாவது என்னன்னா ஒரு 5 கிரிட் மேபி ஒரு 5 இப்ப இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க 5 கிரிட் மாட்டிக்கும். இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 12. ஸோ இங்க 4 மாட்டிருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல திருப்பி ஏதாவது ஒரு செல் வந்ததுன்னா இங்க செல் எடுத்துக்கிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 50-50 மாட்டிடும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா? பாருங்க எங்கேயோ எடுத்தது திருப்பி அந்த ஆவரேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. இது 5 இது 7 ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து 7 பாயிண்ட் இதுல 2. இப்ப செல்லுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கம்மியா இருக்கும். ஸோ இது என்னன்னா இது ஒரு தான் மைனர் தான். நம்ம பேர் வச்சது கரெக்டான பேர் தான். பாருங்க ஒரு செல்லு லாட்டு கம்மியாயிருச்சு. இப்ப திருப்பி அடுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா 6-16 இப்ப எடுத்துட்டு இருக்குங்க. 1 2 3 4 5 6. இதுல இன்னொன்னு இருக்கு. நீங்க வந்து நீங்க மார்க்கெட்டை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். 1 2 3ன்னு 3 1 க்ளோஸ் ஆகும், 1 தனியா க்ளோஸ் ஆகும், 2 தனியா க்ளோஸ் ஆகும். அப்ப நமக்கு ட்ரேடு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இங்க பாருங்க இங்க இந்த 874 வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம புக்டு ப்ராஃபிட் 1000 வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இது இன்னைக்கு புக்டு ப்ராஃபிட். இது அப்படியே அக்குமுலேட் ஆகும்போது தெரியும் இந்த ப்ராஃபிட். இது ஒண்ணும் இல்லை, காலையில நான் ஹெச் பண்ணும்போது 37,100 இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த இப்ப நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட் காமிச்சேன் பாருங்க, அந்த மாதிரிதான். இல்ல நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்களோட அக்கௌண்ட்ல எடுங்க. இன்னைக்கு வந்து 5000 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த மொத்த லாஸ் எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அதுவும் வேணா நம்ம அது ஒரு ஆட் பண்ணிடலாம், இஏல ஒரு ஆப்ஷனா ஆட் பண்ணிடலாம். ஸோ டெய்லி பேசிஸ்ல என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த
ஆர்டர் வந்து இப்படி நிறைய இருக்கிறது நிறைய பேருக்கு அது செட் ஆகுறது இல்லை. என்னங்க இவ்வளோ ஆர்டர் அப்படின்ட்டு அந்த மாதிரினா சொல்லுங்க, ரொம்ப இதை அழகா லிமிட் பண்ணிடலாம். 1% வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இது நான் வந்து எதுக்கு பண்ணேன்னா, இந்த நேற்று மாதிரி மார்க்கெட்லாம் பாருங்க நல்ல ஒரு 5-10% எல்லாம் லாஸ் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு இன்னைக்கு ஒரு 6000 சென்ட் அக்கௌண்ட்ல ஒன்று போட்டோம். சும்மா ஒரு $50 ப்ராஃபிட். இப்போ வரைக்கும் அது $50 ப்ராஃபிட், $100 அந்த மாதிரி தான், அப்படிதான் போயிட்டு வருது. 50 பிளஸ் 50 மைனஸ் அப்படிதான் போயிட்டு வருது. அவர் இன்னைக்கு தான் வந்து சும்மா $60 போட்டிருந்தாரு அவரு. நீங்களே ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க உங்க அக்கௌண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு அப்ளை பண்ண யாருக்குமே ஃபர்ஸ்ட் பெரிய அளவுல ப்ராஃபிட் வந்திருக்காது, அதே மாதிரி பெரிய அளவுல லாஸும் வந்திருக்காது. ஆனா ஒரு இடத்துல ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருந்திருக்கும், அது நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்துல ஒரு ப்ராஃபிட் போயிட்டு அந்த இது லாஸ் ஆயிருக்கும். இப்போ அது எனக்கு இப்ப திருப்பி கீழே வரும்போது ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம செல் நிறைய வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால இப்ப கீழே வரும்போது. சார் நாளைக்கு நியூஸ் டைம்ல இந்த கிரிட் ஆஃப் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா சார், இது ஆஃப் பண்ணிடலாம். இல்ல டெஸ்ட் பண்றதா இருந்தா இருக்குன்னா இருக்கட்டும். நான் அப்படியே விட்டுருவேன் சார், நான் ஆஃப் பண்ணல, நான் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? நீங்க வேணா என் அக்கௌண்ட்டை டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா நான் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு இந்த நம்மளோட பழைய இஏ இருக்கு சார், அது வேணா போட்டுடலாங்களா? நியூஸ் இஏ போடலாம் சார். நியூஸ் இஏல அது நீங்க அதை மட்டுமே ஆன் பண்ணலாம். நம்மளோட இஏல நீங்க நியூஸ் இஏ, நியூஸ் கிரிட், சாரி, ஆமா நியூஸ் என்ஜின் மட்டும் ஆன் பண்ணிருங்க. ஆனா அதுல என்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு டிஃபால்ட் செட்டிங் வச்சிருக்கேன். நீங்க செட்டிங் எதுவும் மாற்ற முடியாது. கரெக்டா நியூஸுக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிரும். ரைட் சைட்ல ஒரு 10, லெஃப்ட் சைட்ல ஒரு 10 எடுக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஸ்டாடில் நான் வச்சிருக்கேன். அதுவும் 2 பாயிண்ட் கேப் அண்ட் 5 பாயிண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நம்ம ஏற்கனவே இது நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இது ஓகேன்னா இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட பழைய இருக்கும், உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்க, அதை நான் தரேன். நான் வேணுங்களா? 10 போதும்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு 10 அதிகம். அது இல்லாம அந்த 10 எடுக்கவும் செய்யாது. 10 போதும் சார், அதுலயே முடிஞ்சிருது மார்க்கெட். அது கரெக்டு தாங்க, அது கரெக்டா வந்தாலே போதும். ஆனா என்னன்னா ஆர்டர் எடுக்கிறது இல்லை சார், இப்ப எல்லாம் தெரிஞ்சுட்டு ஃப்ரீயா வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ அதான் சார், நான் இன்னும் சில இஎஸ் எல்லாம் நான் ரெடி பண்றேன். எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, உங்க ஐடி ஒரு ஐடி இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஐடி இனிமேல் மாத்தாதீங்க. நீங்க விடின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா விடி அந்த ஐடி கொடுத்துருங்க. ரோபோனா ரோபோ கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் மாத்த வேணாம். வேண்டேஜ் எல்லாம் விட்டுறலாம். அப்புறம் தயவுசெய்து எக்ஸ்னஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா மொத்தமா வெளியே வந்துருங்க. நான் நிறைய பேருக்கு இதை சொல்லிட்டே இருப்பேன், எக்ஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ரெக்கார்டிங் எடுத்துக்கிட்டு யூடியூப்ல போட்டாலும் வேற ஒரு பிரச்சனை. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சொல்லிட்டாங்க சார், எக்ஸ்னஸ் அக்கௌண்ட் திடீர்னு ஓபன் பண்ணி பாக்குறேன், ட்ரேட் ஆகி அதுவே லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி யாராவது கேள்விப்படுறீங்களா? நிஜமாவா? அது யாராவது பண்ணிருக்கிறீங்களா எக்ஸ்னஸ்ல? ஒன் இயருக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்னஸ் யூஸ் பண்ணல. முன்ன பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை எனக்கு. அவர் சொல்றாரு சார், அவர் என்னங்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அக்கௌண்ட் நான் சும்மா தாங்க $1000 போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு. அவர் இங்கதான் துபாயில தான் இருக்காரு. ஏதாவது பேசி ஏதாவது பண்ணி கொடுங்க எக்ஸ்னஸ்ல அப்படிங்கிறாரு. நான் என்ன சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொன்னேன். இதேதான் புர்னேக்கார் ஒருத்தர், அவரும் அதான் சொன்னாரு, இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. நமக்கு ஆனா அதுல செட் ஆகுறது இல்லை சார், நம்ம ஈயவும் அதுல ஒன்றும் பெருசா வேலை செய்யறது இல்லை, அதனால அது எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன் நான். ஓகே, நான் ஏதோ எங்கேயோ சொல்லிட்டு இருந்து எக்ஸ்னஸ் போயிட்டேன். அதான் சார், நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இண்டெக்ஸுக்கு போயிட்டேன் சார். அடுத்து இப்போ கோல்டு, ஓகே, இதுதான் நம்ம கோல்டுல நீ பண்ண போறோம். அடிஷ்னலா நம்ம வந்து 2 விஷயம் ஆட் பண்ணலாம். அது நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க கேட்டுக்கணும். என்னன்னா, ஒன்னு மேனுவல்,
ஓகேங்களா? ஒண்ணு வந்து நம்மளோட மேனுவல் ட்ரேடு நான் அப்படியே வருவேன். அதுல நீங்க காப்பி பண்றீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட ஐடிய காப்பி பண்ணி, அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இன்னொன்னு வந்து நம்ம பிடிசி அண்ட் இண்டெக்ஸ்க்கு போயிரலாம். அப்புறம் கரன்சிக்கு போயிரலாம். கரன்சிக்கு ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். அது சக்சஸ் தான். கோல்டே இந்த அளவுக்கு வருதுன்னா, கரன்சி எல்லாம் உங்களுக்கு கேட்கவே வேணாம் இல்லைங்களா? அது ஒண்ணு இந்த மாரி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஒரு நியூஸ் வந்தா ஒரு சின்ன பவுன்ஸ். கோல்டு அளவுக்கு அது வந்து பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸும் குடுக்காது, பெரிய லாஸும் குடுக்காது. அண்ட் இன்னொன்னு கரன்சி வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நம்ம இப்ப நீ டெய்லி வந்து அந்த டெக்னிக்கலா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நேத்து கூட பேசும்போது டெக்னிக்கல் வேண்டாம் அப்டின்னேன். பட் டிஸ்கஸ் பண்ணுவோம் கரன்சில. ஓகேங்களா? ஸோ அப்ப அதுக்கு குடுக்குற எல்லாம் உங்க அக்கவுண்ட் எது ஆக்டிவ்ல இருக்கோ அதுல நீங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க. என்னோட காப்பி ட்ரேட் அக்கவுண்ட்டும் நான் உங்களுக்கு இப்போ இன்வெஸ்டர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி குடுத்துர்றேன். அதே ABC 1 2 3 போட்டு குடுத்துர்றேன். ஸோ அதுல கரன்சி, கிரிப்டோ, இண்டெக்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கணும். இண்டெக்ஸ் வந்து என்னன்னா அவன் குடுக்கறது இல்ல இண்டெக்ஸ். அடுத்த செல்லும் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த செல் எங்கேயோ எடுத்தது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி இங்க ஒரு செல்லு பில்ட் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த லாஸ் வந்து நமக்கு லாஸ் மாதிரி காட்டிட்டு வந்திருக்கும். இப்ப இங்க இருந்து பாருங்க மேல போய் வரும்போது நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் லாஸ் வந்து அப்படியே இருக்கும். ஆனா இந்த ஃப்ளோட்டிங் லாஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 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 ப்ராஃபிட் எல்லாம் நமக்கு புக் ஆயிடுச்சு. இங்க எல்லாம் புக் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி வந்தோன்னா இந்த லாஸ் நமக்கு ஓகே டேலி ஆயிடுச்சு. இப்ப இங்க இருந்து நமக்கு பை நிக்குது. ஸோ திருப்பி வந்து இப்போ இந்த பையை க்ளோஸ் பண்ணும். இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போவோம். இதுல இன்னும் ஒரே ஒரு ஃபீச்சர் மட்டும் ஆட் பண்ணலாம். அது ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல செல் எடுக்காது. இப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல இந்த செல்லை வந்து அவாய்ட் பண்ணிடும். அது ஒன்றும் இல்லை, ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். செல்லுக்கு மட்டும் சொல்றேன். பை இருக்கட்டும் சார். கோல்டை பொறுத்த வரைக்கும் பை இருக்கிறது பிரச்சனை இல்லை. அது ஒரு லிமிட்டட் லாட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு பவுன்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுல நல்லா இருக்குங்க. இண்டெக்ஸ்ல US30 அண்ட் நாஸ்டாக். சொல்லுங்க சார் குமார் சார். ஹாய் ஹாய் குமாரியா. சொல்லுங்க சார். கேட்குதா சார் நான் பேசுறது? கேக்குது சார். சார் நான் காலைல உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். அந்த எட்ஜிங் ரைட் ஐ வென் என்ன வாட் யூ கால் ரெண்டையும் வந்து ப்ளஸ் மைனஸ் நியூட்ரலைஸ் பண்ணேன். அது எப்படி சார்? அது பிரச்சனை வருமா? நியூட்ரல்னா இப்ப நேத்து நீங்க மீட்டிங்ல நாங்க சொன்ன அந்த இது நீங்க பண்ணிட்டீங்கல்ல. நான் அப்படிதான் நான் நினைச்சுதான் நான் ரிப்ளை பண்ணேன் உங்களுக்கு. அது ஓகே தானே சார்? ஓகே. ஹெட்ஜிங் பண்ணேன். அப்போ வந்து அது 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 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதை எடுத்து நான் வந்து கீழே உள்ள அந்த ஃப்ளோட்டிங் லாஸஸ் இந்த லோவில் இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டி வெட்டி விட்டேன். இந்த ப்ராஃபிட் வந்து இதில் மைனஸ் பண்ணி விட்டேன். இப்போ திருப்பி நான் ஹெட்ஜிங் போட்டிருக்கேன். இப்போ ரிமைனிங்கோட லாஸ் சைஸ்க்கு படி. ஸோ ஷுட் பி ஓகே ரைட்? ஓகே தான் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா. தென் இப்போ நீ கொடுத்த இந்த இஏ இது ஒன்று டெம்பரரி யூஸ் பண்ணுறதா எப்படி? டெம்பரரி யூஸ் பண்ணலாம் சார். இது எப்பன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக போகுது, 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆக போகுது. அது டெக்னிக்கலாகவும் சரி, நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, சரி நமக்கு ஒரு ஒரு தோணுது அப்படின்னா அந்த இஏவை கட் பண்ணிட்டு இதை போட்டுடலாம். நான் அதுலேயே ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். பேர் இந்த மாதிரி கூட வச்சு கொடுத்துட்றேன். அது நியூஸ் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இஏ வந்து மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா செம ப்ராஃபிட் கொடுக்கும். அது வந்து You mean talking about consolidation பண்றதுயா? இல்ல சார், நான் இப்ப இந்த இஏ பத்தி சொல்றேன். இந்த இஏ வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே ஓகேங்களா? ஆனா நம்ம நேத்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது கன்சாலிடேட் ஆனாதான் ப்ராஃபிட் கொடுக்கும்.
ஓ! சோ இந்த EA வந்து நேத்து உள்ள சிச்சுவேஷன் வந்து போட்டிருந்தா நல்லா செஞ்சிருக்குமா? நேத்து பண்ணியிருந்தோம்னா, பண்ணியிருக்கோம் சார். ஆ. அதாவது என்னன்னா, பெரிய ப்ராஃபிட் வந்திருக்காது. அது 100% அதுல உறுதியா இருக்கேன் நானு. ஆனா என்னன்னா, ஆ. லாஸ் அந்த அளவுக்கு ஆயிருக்காது. 100% உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க வந்து பார்க்கணும்னா லாஸ் ஆயிருக்காது. இப்ப நம்ம நேத்து பண்ண எல்லாருமே ஒரு 10-20 மினிமம் 10% மேக்ஸிமம் 20, ம். 30 இப்ப என் அக்கவுண்ட்ல எடுத்தீங்கன்னா, ஹார்ட்லி 30% வரைக்கும் போச்சு. ஆமா, எனக்கும் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 20 ஆ பிளஸ். இது ஆ. வந்து அப்படி ஆயிருக்காது சார். ஓ! சோ இப்ப ஆ இந்த EA வந்து நிரந்தரமா பெர்மனன்ட்டா யூஸ் பண்ணலாம் தானே? பண்ணலாம் சார். பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்ப அந்த 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 மெயின் EA வந்து ஆ எப்ப நம்ம யூஸ் பண்ணலாம்? அத நீங்க சொல்லுவீங்களா எப்படி? அது நான் கைட் பண்றேன் சார். அது நான் இப்ப நம்ம இன்னொரு வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு சரி. நான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நான் குடுத்துர்றேன். எது எப்ப ஆன் பண்ணணும், எப்ப ஆஃப் பண்ணணும், ஓகே. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது போக காப்பி ட்ரேடு சில இதுவும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறவங்க அதுல வந்துக்குங்க. 50-50. நான் பார்த்துக்கிறேங்கிறவங்க இந்த பக்கம், ம். பார்க்கலன்னா காப்பி ட்ரேடுக்கு வந்துருங்க. ஓகே, ஓகே. ஆமா. அது வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிரலாம். ஏன்னா EAல வந்து நம்ம டைம் செட் பண்ண முடியாது சார். இப்ப இதே நான் வந்து டைம் செட் பண்ணி குடுக்கலாம். ஆமா. அது கஷ்டம் சார். இப்ப நேத்தெல்லாம் நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் உண்மைய சொல்லப்போனா யாருமே பெருசா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆமா, ஆமா. நியூஸ் இருக்கு. நம்ம நினைச்சோம் வெள்ளிக்கிழமை நியூஸ்ல தான் வரும் அப்படின்ட்டு. ம். அவன் பார்த்தா ஒரு நாள் முன்னாடியே மேல போயிட்டான். ஸோ அந்த மாரி போகும்போது ரிஸ்க் தான். கண்டிப்பா மார்க்கெட் நம்ம என்னதான் ஆல்கோ என்ன பண்ணாலும் சார், சூப்பர் ஆல்கோ பண்ணாலும், மார்க்கெட் அப்படிங்கிறது அது ஒரு சுப்பீரியர் தான். ஆமா. அது நம்ம வந்து வெரி டிஃபிகல்ட் டு பிரெடிக்ட். ஆமா, அண்டர்ஸ்டாண்ட். ஆமா. யாஹ்! ஓகே சார். ஓகே. நான் மானிட்டர் பண்றேன். சொல்லுங்க. ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. எப்படின்னு நான் ஃபாலோ அக்கார்டிங். ஓகே. ஓகே. தேங்க் யூ. சார் சம்டைம் வந்து $20க்குலாம் மேல போய் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது சார். ஏன் சார்? சம்டைம் வந்து 60 50 க்ளோஸ் ஆகுது. சம்டைம் வந்து 15 எது 20 சார்? மேலயும் போய் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அது என்ன எது ரீசன்? சொல்றீங்க? இந்த இந்த இப்ப புது ஆமா. இதுவே இன்னைக்கு காலையில $20 வரைக்கும் வந்துருச்சு. பட் ஆனா க்ளோஸ் ஆகல. அது என்ன ரீசன்? அது கிரிட்ல ப்ராஃபிட் வரணும். இப்ப ஆஹா. என்னன்னா, ம். கீழ இருக்கா? இந்த செட் இருக்குல்ல சார். 1, 2, 3ன்னு இருக்கு இல்லையா? ம். 3மே ப்ராஃபிட் வரணும். 3யும் சேர்த்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுங்கிறீங்களா? ஆமா, ஆமா. ஆ. அது 3மே வந்து நெட் ப்ராஃபிட் வந்தா தான் வரும். ம். ஆனா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 60 எல்லாமே க்ளோஸ் ஆகுது. நெறைய ஆர்டர் அப்படிதான் க்ளோஸ் ஆகுது. ஆனா இப்ப சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 20க்கு மேல போயிட்டே இருக்கு. அதான் கிரிட் சார். இப்ப ஒண்ணும் இல்ல சார். இதோட கான்செப்ட் என்னன்னா, இது நீங்களே கூட எழுதிடலாம். நான் ம். சொல்ல. இங்க பாருங்க. இப்ப வந்து 1 ம். 50 பாயிண்ட்ஸ் வந்தா க்ளோஸ் ஆகும். ம். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்குது இல்லைங்களா? ஆ. அது எடுக்க இருங்கப்பா. இது லைன்ல தான் இருக்கிறான் இல்லைங்களா? இருங்க. ஆனா இதுல என்னன்னா, இந்த டைரக்ஷன் திரும்புறது தான் உங்களுக்கு இது எதுக்கு செல் எடுத்தது, எதுக்கு பை எடுத்ததுன்னு தான் தெரியாது. ஆனா அது அந்த நமக்கு செல் தெரியும். என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்ப ஆ. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆ. இப்போ ஒண்ணும் இல்ல சார். இங்க பாருங்க. ம். இங்க 1, 2ன்னு இருக்கு. ம். சரிங்களா? க்ளோஸ் ஆச்சு சொல்ல. ஓகே. இப்ப இருங்க. இப்ப என்ன ஆர்டர் எடுத்திருக்கு? இப்ப இங்க 1 எடுத்திருக்கு. ஓகே. கிரிட் 7க்கு போயிருச்சு. 7 அப்படிங்கும்போது என்னன்னா 3வது சார். நீங்க சும்மா அப்படியே 1 2 3 கணக்கு போடுங்க. 1 2 3 4 5 ஆ. 6. 2 கிரிட் முடிஞ்சு. இப்ப 3வது கிரிட் பாருங்க. இப்ப ஆ. 3வது கிரிட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆ. 1.5 லாஸ்ல இருக்கு. டாலர்ஸ் 1.3 சம்திங். இப்ப ம். இதுல ஒரு 50 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தா கட் பண்ணிடும். கோல்டுல 50 பாயிண்ட்.
இதான் கணக்கு. மொத்தமாவே 50 பாயிண்ட் தான். இப்போ 0.01 எடுத்தாலும் 50 பாயிண்ட் தான். 0.02 எடுத்தீங்கனாலும் ஆவரேஜ் 50 பாயிண்ட் தான். 0.03 போகும்போது ஆவரேஜ் 50 தான். ஆனா உங்களுக்கு அங்க ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும். 0.03க்கு 50 போட்டா என்னாச்சுங்க? அந்த மாதிரி இப்போ க்ளோஸ் ஆயிரும் பாருங்க. கீழே வருது மார்க்கெட்டு, கீழே வந்து 15 வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த 30 40 கிடைக்கல. இப்போ கிடைக்காம 2 பாயிண்ட் மேல போயிடுச்சுன்னு வைங்க. இப்போ நம்ம பாருங்க கரெக்டா நம்ம எங்க எடுத்திருக்கு 4 to 52.46. அப்போ 4 to 54 இந்த ரேஞ்ச். இங்க அடுத்த ட்ரேட் எடுக்கும், செகண்ட் 0.02 எடுக்கும். ஒண்ணும் இல்லை, இதுல இருக்கு பாருங்க. இங்க எடுத்து இங்க க்ளோஸ் ஆனது 2, இங்க 1, இது 2, இந்த ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து 3, 1 2, இந்த இதுக்கும் கேப் வந்து 5, இதுக்கு 2. இப்போ வந்து 2 வந்து செல்லு வந்து 0.01 0.2 க்ளோஸ் ஆயிருக்கு. 2 சேர்ந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. கிரிட் 1 கிரிட் 2 க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான். சரி, இதுதான் நமக்கு இப்போ 0.74ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும், அந்த ப்ராஃபிட் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல. இதுல இன்னும் நிறைய இருக்கு. தான் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ முந்தா நேத்து மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து சாரி நேத்து என்ன ஆச்சுங்க, நேத்தான மார்க்கெட் மேல ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு வந்து பை நிறைய இருக்கு, செல் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. எது வந்து நிறைய இருக்குன்னு பாக்குறீங்க. உங்களுக்கு தோணும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா 0.10 20 இருந்துட்டா கூட போதும். அந்த நேரத்துல நீங்க சிம்பிளா இஏவை ஆஃபோட பண்ணிடலாம். அதுவே உங்களுக்கு வந்து ஈக்விட்டி வந்து பிளஸ் ஆகி கொடுத்துரும். சென்ட் அக்கௌண்ட்ல நீங்க விளையாடலாம் சார். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு $50,000 இருக்கு. இப்ப நம்ம $10,000 அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. சரி, ஓகே, நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது சரி, நாளைக்கு நியூஸ் டயத்துல நம்ம கிரிட்லயே கூட பண்ணலாம் அப்படின்னு தான். ஏன்னா இதுல இன்னும் என்னன்னா, நான் கோல்டுல இவ்வளவு லாட் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன், ஏகப்பட்ட லாட். இப்ப இந்த 0.60 பாருங்க, நீ காலையில அதை எடுக்காம கூட இருந்திருக்கலாம். நான் தான் சொல்லிட்டே இருந்தேன் நேற்று காலைல கூட பேசும்போது, நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு. விட்டுருந்தானே திருப்பி இன்னைக்கு எனக்கு 40,000 தாண்டி இருக்கும். இப்போ கீழே வந்துட்டே இருக்கேன் பாரு. பட் எனக்கு இந்த 5,000 கிரிட் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும், அதுக்காக பார்த்துட்டேன். சரி, நாளைக்கு ஒரு நாள் தானே பார்த்துட்டு அப்புறம் மண்டே எடுத்து விட்டுருவோம். 2 நாள் என்ன போயிட்டு பெரிய ஸ்வாப் இதாக போகுது அப்படின்னு. நீங்க வந்து இஏவோட சப்போர்ட் எடுத்துங்க, பிளஸ் கொஞ்சம் மேனுவலா நீங்க பண்றீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் இந்த இஏ தரேன். நான் இல்ல நான் எதுவுமே பண்ணக்கூடாது, இதே எல்லாருக்குமே அதுதான் சார் பெட்டர். அது நம்ம பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் அது பண்ணியாச்சு. என்ன இந்த ஸ்கேல்பிங்ல நம்ம போகும்போது கொஞ்சம் ஒண்ணும் இல்லை சார். இன்னொரு விஷயம் நான் சொல்ல பாருங்க, இந்த நம்ம நேத்து யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இந்த கோல்டு மைனர் கிளைண்ட் வெர்ஷன் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அதுல உங்களுக்கு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. சரி, இதுல பண்ணோம்னா இந்த இது ரன் ஆயிட்டு இருக்கு, இது கட்டாயிரும் இருக்கு. எல்லா டைம்லயும் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி யூனிட்டிவா ஒரே ஏவா இருந்ததுன்னா நமக்கு நல்ல. அது நீங்க பண்ண என்ன இதை ஓபன் பண்ண அது ஒரு நிறைய மல்டிபிள். நீங்க வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒருத்தர் பேசினாரு, அவர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அப்பதான் நம்ம இஏ வாங்குறது பேசினாரு. அவரு சொன்னதான், அவருக்கு சும்மா கேட்கிறாரு, அது உங்க மைண்ட்லயும் இருக்கும். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரேட்ஸ் எல்லாம் வேண்டாங்க, சிம்பிளா எனக்கு 1% வந்தா போதும், 2%. அதுதான் சார் நான் வந்து இல்ல முந்தான நான் அதுதான் சார் நான் சொன்னேன். அதாவது காஸ்ட் ஆவரேஜ் காஸ்டிங் மெத்தட்னு சொல்லிட்டு, அது டோட்டலாவே இவ்வளவு வாரெல்லாம் இல்லாம டோட்டலாவே 1% வந்துச்சு. ஒண்ணு பண்ணுங்க, இங்க பாருங்க, இது ஃபால்ஸ் கொடுத்துருங்க.
இதையும் ஃபால்ஸ் கொடுத்துருங்க, 2 கிரிட்டையும் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. கிரிட்னாலே ட்ரேடு நிறைய எடுக்கிறது தான் கிரிட். ஓகேங்களா? அப்ப எனக்கு வேணாம்னா ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஓ அதை வந்து ஃபால்ஸ் கொடுத்துடணும். ஆமா, நியூஸ் கிரிட் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அது அந்த சமயத்துல நமக்கு வேணுங்கிறதுக்காக அது வச்சுப்போம் நியூஸ் அப்படிங்கும் போது மட்டும். ஏன்னா இன்னொன்னு அது அந்த டைம்ல இருக்கும், சும்மா எல்லா நேரம் எடுத்துட்டு இருக்காது. இன்னொன்னு அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் இருக்கு, ஸ்டாப் லாஸும் இருக்கு, அது கட் ஆயிரும். நேற்று கூட முந்தா நேரத்தை கேட்டீங்களா இது என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு. அதான் அதே மாதிரி இந்த டர்ட்டில்னு இருக்கு பாருங்க, இதை ட்ரூன்னு கொடுத்துருங்க. இந்த டேக் ப்ராஃபிட்னு இருக்கிறத கொஞ்சம் மேக்ஸிமம் கொடுங்க. சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களோட 1% கணக்குக்கு வச்சு கொடுங்க. ஆமா ஆமா அதுதான் அதான் 1%. இப்ப நம்ம வந்து எவ்வளவு சார் உங்க மார்ஜின் எவ்வளவு, ஒரு 10,000 சென்ட்டா எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10,000 சென்ட் வச்சுக்கோங்க. 10,000 சென்ட் அப்படின்னா 1% என்ன ஆச்சு சார்? 100. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 100 போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்ப இது என்ன ஆகும்னா டெய்லி 100 வந்தா இதுவே கட் ஆயிரும். இது வந்து ஒரு ட்ரேடுக்கு. ஒருவேளை அடுத்த ட்ரேட் எடுத்ததுன்னா அது ஒரு 100 அப்படி. அதான் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 5 10 ட்ரேட்ல வந்து 3 போனாலும் 7 வந்தா போதுங்க சார், 4 ப்ராஃபிட் இல்லை. நான் அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டேன் விடுங்க. நான் அப்படியே நானும் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நேத்து வந்து இதுலயே 50-100 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். எதுலங்க இந்த டர்ட்டிலே வந்து கிடைச்சிருக்கும். நான் டிபி மட்டும் நான் மாத்திக்கிறேன், ஏன்னா என்னோட மார்ஜின் வேற இல்லைங்களா. சரி 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 சரி, டிபியை பத்தி பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேணுமோ அதை வந்து அவங்க வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு. உங்களுக்கு ட்ரேடே ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா 1% 2% வரும். அதான் சொல்றேன், நான் என்னோட இந்த கோல்டுக்கு உண்டான அந்த வேலை முடிஞ்சது. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி சில வேலை பண்ணி ஆகணும். ஃபண்டமெண்டல் ஒண்ணுதான், ரெண்டு வந்து ஃபண்டமெண்டலா எல்லாமே ஒண்ணுதான், இருக்கிற விஷயம் ஒண்ணுதான். சார் சொல்லுங்க சார். 100ன்னு வச்சுட்டீங்கன்னா ஓகே, மார்க்கெட் இப்போ ஒன் சைடா போகும்போது லாஸ் வரும்போது எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் ஆயிருமா? அதான் பிரச்சனை. அதுல வந்து நான் ஸ்டாப் லாஸ் வைக்கல சார், ஸ்டாப் லாஸ் வைக்கல. ஆனா நீங்க அது சென்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க தாராளமா பண்ணலாம். இப்போ ஒன் சைடா நேத்து மாதிரி போகும்போது அதுக்கு அப்படியே ஹோல்ட் ஆயிரும், அது ஹெட்ஜ் ஆயிரும் சார், அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஹெட்ஜ் ஆயிரும். அப்படியா? சரி ஓகே. ஆமா ஆமா, நேத்து மார்க்கெட்ல வந்து நமக்கு சொல்லுங்க சார். இந்த இப்ப நமக்கு ட்ரேடு நிறைய போறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த மாதிரி ஹோல்ட் ஆகி நிக்கிறதான் பிரச்சனை. எல்லாமே எடுத்துட்டு இப்ப செல்லுனா செல்லுக்குள்ள அப்படியே நமக்கு ரெட்டாவே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே நீங்க சொன்ன மாதிரி 30% வரைக்கும் அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்குது. திரும்ப நம்ம அதை வந்து கட் ஆயிடுச்சு. நீங்க அந்த ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1% எடுத்துட்டு நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கு. ப்ராஃபிட் லாஸ் எதுவாக இருந்தாலும் வந்து அந்த 1%ல க்ளோஸ் ஆயிடணும். க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த பண்ணானு சார். ரைட் ரைட் சார், நான் மார்க்கெட்டோட இது நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த கிரிட் 1 டர்ட்டில் இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, சரிங்களா? இந்த கிரிட் 2 கூட விட்டுருங்க. அதாவது அப்படின்னா இந்த கிரிட் 2 எப்பவுமே ஃபால்ஸ் வச்சுக்கங்க, ஓகேங்களா? எப்பவுமே ஃபால்ஸ். இப்ப நீங்க இதை ஆன் பண்ணுங்க, இதையும் இதை ட்ரூ வச்சுங்க, இதுவும் ட்ரூ வச்சுங்க. எப்ப அப்படிங்கறத சொல்லிடுறேன். நம்ம ஏன் வந்து ஸ்கேல்பிங் வந்தோம்னா, இப்ப இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா மார்க்கெட் வந்து ஃபுல் கன்சால்டேஷன். நீங்க நேத்து மாதிரி ஒரு கேண்டில் எனக்கு தெரிஞ்சு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட எப்ப பார்த்தோம் நம்ம வந்து வாரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். இல்ல இங்க கூட ஒண்ணு இருக்குது, ஜூன்ல கூட ஒண்ணு இருக்குது ஆரம்பத்துல. அப்படி பார்க்கும்போது ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்த்தோம் நினைக்கிறது ஒரு 500 பாயிண்ட் போச்சு. ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு சமாச்சாரம். இப்ப இந்த மாதிரி கன்சல்டன்ட் ஆயிட்டு இருக்கும்போது ஸ்கேல்பிங் தான் சார் பெஸ்ட். ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, நேத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்தீங்கன்னாலே எல்லாருமே 5% 10% ப்ராஃபிட் பண்ணிருந்தாங்க. நம்ம சார் எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம கூட மீட்ல பேசியிருந்தோம் நிறைய. அப்ப கன்சால்டேட் மார்க்கெட்னா கிரிட் 1 அது எப்ப கன்சல்டேட் ஆகும் என்னங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பாத்துக்கலாம். இப்ப நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம், என்னங்க மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் ஏறி இருக்கான், ஒரு கன்சல்டேஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆகுது. இப்ப சில டெக்னிக்கல்ஸ் நம்ம வந்து இப்ப நான் பாருங்க இந்த மாதிரி ஒரு லைன் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். நேத்து 2-3 பேர் கூட பேசிட்டு வந்தோம். உங்களுக்கு பிரேக் அவுட்னு ஒரு பாயிண்ட் நீங்க வச்சிருப்பீங்க. இப்ப ப்ரீவியஸ் டே ஹையோ
வீக்லி ம். ஹையோ ஏதோ ஒரு சம் பாயிண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? ம். அது ஒரு அலர்ட் மாதிரி நீங்க போட்டுங்க உங்க மொபைல்ல. இல்ல மொபைல்ல இருக்காது, மொபைல்ல ட்ரேடிங் வியூல இருந்தா இருக்கும், இல்லைன்னா இந்த ம். MT5ல போட்டுங்க. அப்ப என்ன ம். பண்ணுங்கன்னா இந்த டர்ட்டில் ஆன் பண்ணுங்க. டர்ட்டில் எப்பவுமே ஆன்ல வச்சிருங்க. டர்ட்டில் வந்து ம். மோஸ்ட்லி வந்து சின்ன 5-10 பாயிண்ட் வச்சிட்டீங்கன்னா அது கன்சல்டேஷன்லயும் கொடுத்துரும். ஏன்னா 10 பாயிண்ட்ங்கிறது என்னங்க? ம். பட் பெரிய மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நான் இது 4 ஹவர்ல தான் கொடுத்துருந்தேன். இப்ப ம். வந்து பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் நானே வந்து அதை ஃபால்ஸ்ல தான் வச்சிருந்தேன். பட் செக் ம். பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நேத்தெல்லாம் எங்கேயுமே ட்ரிகர் ஆகல. அதாவது சிம்பிள். ம். இந்த இந்த ரிவர்சல் கேண்டில்ல இருந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்டாப்லஸ் ஹிட் ஆகவே இல்லை. இப்ப இது ம். ரிவர்சல் சொல்லலாம். ஓகேங்களா? ம். இது இதெல்லாம் நம்ம ஹேமர் இதெல்லாம் பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாப்லஸே ஹிட் ஆகல. மார்க்கெட் போயிட்டே இருந்திருக்கான். ம். இங்கேயும் பை எடுப்போம். அதாவது நாங்க இங்க எங்களோட பழைய மெத்தட் வந்து எப்படின்னா நான் சொல்றது ம். இந்த லோல பை எடுப்போம், ஹைலையும் ம். பை எடுப்போம். எப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்டாரு அதோட ஹை கட் ஆகும்போது, இன்வெர்டர் ஹேமர் ஹை கட் ஆகும்போது ம். அதுல இருந்தும் மேல போயிருக்கான். ஒரு 30 பாயிண்ட் போயிருக்கான். ம். அப்போ இது சிக்னல் டு சிக்னல் வச்சோம் அப்படின்னா நமக்கு இப்ப பாருங்க இங்க கொடுத்திருந்த பை எனக்கு ம். தெரிஞ்ச அதிகபட்சம் இங்கதான் ஹிட் ஆயிருக்கும். அது இன்னைக்குதான் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ம். பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்போ ம். 163 பாயிண்ட் ஒரே இதுல கிடைச்சிருக்கும். ம். நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் சரி தெரியாம விட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஆனா ம். அதெல்லாம் இருக்கும் சார். அது நடக்கத்தான் செய்யும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சிம்பிள் என்னன்னா ம். இப்ப நீங்க பேசும்போது தெரியுது. ஓகே இதுதான் என்னோட நீட் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ம். அப்ப நீங்க போயிட்டு இந்த கிரிட்டை ஆஃப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கிரேட்டுக்கு இந்த G1 இருக்கு அது. G2 வந்து கண்டிப்பா ஆஃப் பண்ணிருங்க. ம். உங்களுக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிருங்க. இல்ல இருக்கட்டும், சில கன்சல்டேஷன் மார்க் இதுல இன்னும் சொல்ல போனா எப்படின்னா ம். இந்த கிரிட் 1 இருக்கு பாருங்க. இதெல்லாம் ம். சும்மா நீங்க காலையில கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு ம். இது எப்படின்னா சார் எல்லாமே உள்ள இருக்கு சார். செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அப்பப்ப ம். பேசும்போது தான் நமக்கே தெரியுது. என்னன்னா ஆ. காலையில ஆன் பண்ணிருங்க சார். காலையில இந்தியன் டயத்துக்கு ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்க, ஆன் பண்ணிருங்க. ஆ. ஆன் பண்ணிட்டு ஆ. இந்த இடத்துல வந்து ஈக்விட்டின்னு இருக்கு பாருங்க. ஆ. க்ளோஸ், ஹால்ட், இன்ஜின், ஃப்ளோட்டிங். இது வந்து ஆக்சுவலி ஈக்விட்டி. அப்படியே ஈக்விட்டின்னு இருக்கு இல்லைங்க. ம். சும்மா இங்க 1% போட்டு கூட விட்டுரு. எதுல அப்போ சொல்றீங்க? இந்த இது சார் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. க்ளோஸ் பிளஸ் ஹால்ட் திஸ் இன்ஜின் இஃப் இட்ஸ் ஃப்ளோட்டிங் above இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டே ஈக்விட்டி. ஆ. எபோவ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். அது என்னன்னா 1%. இப்போ உங்க ஈக்விட்டி வந்து 1%, சாரி 10,000 அப்படின்னா 1% என்னாச்சு 100 நீங்க சொன்னீங்க பாருங்க. அப்ப 100க்கு மேலன்னு போகும்போது அது எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கிரிட் ஆஃப் ஆயிரும். இதோட வேலை முடிஞ்சது. ம். திருப்பி இது எடுக்காது. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்கால்பிங்ல 1% கிடைச்சிருச்சு. ஸோ டே க்ளோஸ். ம். அவ இதே திரும்ப மாதிரி திரும்ப எகைன் நடக்காது. திருப்பி எடுக்காது. திருப்பி அடுத்த நாள் காலையில நீங்க வேணும்னா நீங்க ஆன் ஆ. பண்ணிக்கலாம். ம். அது இல்ல ஏன் க்ளோஸ். வந்து நம்ம இதுல டைமரை செட் ம். பண்ணலன்னு சொன்னா இப்ப ம். திடீர்னு ட்ரம்ப் காலையில பேசுவான். காலையிலன்னா அதிகாலை நான் சொல்றேன். 1 மணி 2 மணிக்கு பேசுவான். அப்போ உங்க டைம் என்ன ஒரு 4 மணி இருக்குன்னு வச்சுங்க. ம். அப்போ ஆன் பண்ணீங்கன்னா நமக்கு விலங்கமாய் போயிடும். ம். ஓகேங்களா? அதனால அது வேணுமா? அதாவது ஒண்ணும் இல்லைங்க. மார்க்கெட் கன்சால்டேட் ஆச்சுன்னா இது செம ப்ராஃபிட் கொடுக்கும். அது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ம். அதுல 1% புக் பண்ணிக்கங்க ம். வச்சுட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த டர்ட்டில் வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ல போட்டு வச்சிருங்க. டேட்டல்ங்கிறது எது சொல்றீங்க? இந்த 3வது கிரிட் இருக்கு பாருங்க. இது ஆ. சரி கிரிட்னே வருது. 3வது இன்ஜின். ஆ. ஓகேங்களா? அதை ட்ரூ கொடுத்துட்டு அது எப்பவுமே ட்ரூ கொடுத்துங்க. டேக் ப்ராஃபிட் சும்மா ஒரு 10 100ன்னு எவ்வளவு வேணுமோ கொடுத்துங்க. ஆ. இது என்ன பண்ணும்னா ஒரு சிக்னல் பை சிக்னல் வந்தா பை எடுக்கும், செல் வந்தா செல் எடுக்கும். அது ம். ஃபுல்லா கேரி ஆகிட்டே போகும். ம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க இப்ப நான் பண்றேங்கிறதுக்காக நீங்க பண்ண வேண்டாம். ம். ஏதோ இவர் போடுறாரு பண்றாரு அப்படி அந்த இது வேணாம். ஏன்னா நம்ம கதை வேற சார். ஏன்னா திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி வேற ஏதாவது போட்டுக்கலாம். ஆனா நான் என்னன்னா இது எதுவுமே பண்ணாம இருக்கிற காரணம் என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக ஆமா நான் ஆமா அதுதான் நான் சொல்றேன். யூனிக்யூவா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே இதுவா இருக்கணும்.
நான் அதனாலதான் பாருங்க டேட் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு தான் இப்போ ஆன் பண்றேன். இப்போ ஒரு கிரிட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணாக்கா அப்போ அந்த டேரக்ட்லயும் வந்து ஆன் பண்ணணுமா? ஆஃப் பண்ணுங்க. இல்ல இல்ல அதான் நான் சொல்லிட்டேன், நீங்க வேணும்னா பண்ணிக்கலான்ட்டு. இந்த 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 கிரிட் 2 அப்படிங்கிறது வந்து நீங்க டோட்டலா ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு அது வேணாம், நிறைய ஆர்டர்ஸ் ஸ்டேக் ஆகுதுன்னா வேணாம்னா விட்டுருங்க. பட் ஆனால் வந்து அந்த கிரிட் டைப்பை வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு இதாக எடுத்துட்டு இருக்குமா எப்படி? எடுக்கும் அதெல்லாம் எடுக்கும். அதான் சொல்றேன் இல்லைங்களா, இப்போ சார் அதான் சார் மார்க்கெட்டு தான் சார் நம்மள வந்து நம்ம எதை செய்யணும், நீங்க எந்த பொருள் எடுக்கணுங்கிறது மார்க்கெட் தான் சார் டிசைட் பண்ணணும். ஆமாம் ஆமாம். நம்ம நான்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து உங்களை இந்த இது செய்யுங்கன்னு கூட சொல்ல முடியாது. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதான் சொல்லுங்க, ஒரே மருந்துல உங்களுக்கு எல்லா நோய்க்கு உண்டான தீர்வு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க 100% மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இதுல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால தானே அல்கோ. ஆமா. இப்ப இந்த ஆல்கோல நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்னதா ஒரு யோசனை இருக்கு, அதை செய்யறீங்க. அது கொஞ்சம் நீங்க நினைக்கிறதுல நீங்க நினைக்கிறது 10%ல 10% நடந்தா கூட இது உங்களை காப்பாத்தி விட்டுரும். அப்படிதான் இந்த இது நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க எது வேணாம் அப்படின்னு நீங்க அதாவது எது வேணும்னு நினைக்கிறத விட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது வேணாம். இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு இவ்வளவு ஆர்டர் வேணாம், எனக்கு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன, 2 கிரிட்ல ஏதோ ஒரு கிரிட்டை நீங்க தூக்கி தான் ஆகணும். சரி, ஏதோ ஒரு கிரிட்டை தூக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஸ்கால்பிங் வேணாம்னா இதான பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ நீங்க இதையும் ஆஃப் பண்ணுங்க, இதையும் ஆஃப் பண்ணுங்க. வேண்டவே வேண்டாம்னா 2ஐயும் ஆஃப் பண்ணிடுங்க. இதை டர்ட்டில் ஆன் பண்ணிட்டு நியூஸ் ஆன் பண்ணிட்டு விட்டுருங்க. இல்ல எனக்கு நியூஸுமே வேண்டாம்னா அதையும் ஆஃப் பண்ணிருங்க. எல்லாமே ஆப்ஷனல் தான். பொதுவாகவே ஒரு நீங்க நம்ம நெட்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம், இல்ல யார்ட்டையாவது வாங்கலாம். வாங்கி அட்டாச் பண்ணலாம். அது எது ப்ராஃபிட் வரும், ஆனா அது எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு கூட தெரியாம இருக்கும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, அதான் ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஆனா லாஸ் ஆச்சு அப்படின்னா என்னடா எதுக்கு ஓடிச்சு, எதுக்கு லாஸ் ஆச்சுன்னா தெரியாம லாஸ் ஆயிடுச்சுன்னு தோணும். சரிங்களா. அதனால நான் என்ன சொல்றேன், இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருது, லாஜிக் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இப்ப இது என்ன RSI வச்சு கொடுத்துருக்குற அப்படியா, எதை கொடுத்திருந்தாலும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லைங்க. அவ்வளவுதான் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் உள்ள போனோம்னாக்கா நீங்க 4ன்னு வச்சிருப்பீங்க, நான் 7ன்னு வச்சிருப்பேன். நான் என்ன பெருசா அப்போ இதுல என்ன, நம்ம வந்து கிரிட் 1 கிரிட் 2 கிரிட்டே வேணாங்கிறவங்க விட்டுருங்க. நான் அப்புறம் இன்னொன்னு கிரிட்டோட இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் ஏற்கனவே. கிரிட் 1 வந்து ரொம்ப ஃபாஸ்டா ட்ரேட் எடுக்கும், நிறைய எடுக்கும். ஆனா கிரிட் 2 ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ட்ரேட் எடுக்கும். அப்போ இது வேணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. நான் இன்னும் இதை பத்தின ஒரு வீடியோ நான் அது போடணும்னு இருக்கிறேன். டைம் இல்லாம அப்படி ஓடுது. நான் எடுத்துறேன், இந்த வீக் எடுத்துட்டு நான் போட்டு விட்டுறேன். அது உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ இன்னைக்கு கொடுத்த புதுசுல வந்து அந்த மாதிரி கிரிட் 1 கிரிட் 2 எதுவுமே இல்லை இல்லையா? அது ஒண்ணும் இல்லை சார், அது சும்மா அப்படியே ஸ்கால்பிங் தான். அது பாயிண்ட் கலெக்ட் பண்ணும். அதான் சொல்றேன் இல்லைங்களா, அதை போட்டு ஒரு 10 நாள் விடுங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணிடும். அப்புறம் அந்த இருக்கிற பழைய பொசிஷன் ஸ்டேக்ஸ் எல்லாமே அது கிளியரும் பண்ணிடும். ஒரே நிமிஷம் சார். சார் குமார் சார், நீங்க பேசுங்க சார். நான் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதை கவனிக்கல. சாரி பீமர், இப்போ முதல்ல நீங்க இப்போ சொன்னீங்களா அந்த கிரிட் 1 வந்து 1% செட் டார்கெட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஆமா சார். அதுக்கு பிறகு அது வந்து அது ட்ரேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும்ல. ஆமா சார். அது ஓடுற அதோட ரன்னிங் வாட் ஹேப்பன் டு தோஸ் ரன்னிங் ட்ரேட்ஸ் ஆர் which is giving a negative floating loss. க்ளோஸ் பண்ணிடுறோம் சார், எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுமா? எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுல இன்னொன்னு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஜிக் நம்பர் அது பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ நம்ம நேத்து எடுத்த பொசிஷன்லாம் வச்சிருப்போம். இப்போ நம்ம மொத்தமாவே நம்ம இப்போ 10% லாஸ்ல இருக்கோம். சரி. இப்போ நீங்க போய் இதை ஆன் பண்ணீங்கன்னா அது இப்போ இருக்கிற ஈக்விட்டி எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்து 1000ல இருந்து 800 போயிருக்கோம். சரி. ஓகேங்களா, ஒரே நிமிஷம். 1000ல இருந்து 800 போயிருக்கோம். அது என்ன பண்ணும், 800 தான் நம்மளோட ஈக்விட்டின்னு நினைச்சிட்டு அது அங்க இருந்து 1% ஃபோக்கஸ் பண்ணும். 1% 5% நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அங்கதான் டார்கெட் பண்ணும். பட் அதே பொசிஷன் அது என்ன பண்ணும், இது இப்ப நம்ம க்ளோஸ்ன்னு கொடுத்துருக்கோம், க்ளோஸ் ஆல்னு கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுல இருக்கு பாருங்க, க்ளோஸ் அண்ட் ஹால்ட்னு கொடுத்துருக்கேன். ஆமா. அப்போ அது என்ன பண்ணும், பழைய பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகே ஓகே. அதனால இப்போ நீங்க அது நீங்க நல்ல வேலை கேட்டீங்க. நான் பொதுவா பேசிட்டு இருந்தேன். இதை நீங்க நாளைக்கு ஆன் பண்ணீங்கன்னா, சார் சதீஷ்லன் சார் இது நோட் பண்ணீங்க, நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இது நடக்கும்.
ஓகே ஓகே தேங்க். ஓகே, சொல்லுங்க ப்ரோ. அடுத்து வெங்கட் ப்ரோ ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் இந்த Hi, bro. Good evening, bro. ம். இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்களா ப்ரோ காலையில் மினி மைனர் டெம்ப் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சரிங்க. அது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கேங்க. என்னன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேரெக்டாக ஆன் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறேன் மார்க்கெட்டு. ஸோ பார்த்துட்டு சரிங்க. கன்சல்டேஷன் மோட் இருக்குன்னா ஆன் பண்ணுறேன், நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. அது எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ வந்து லாட்ஸ் எப்படி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 0.001 செட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0.01, அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.02, அப்புறம் 0.03 எடுக்குது. அடுத்த செட் மறுபடியும் இட் இஸ் இனிஷியேட்டிங் 0.001 பாயிண்ட். அதுவும் எத்தனை செட்டு ப்ரோ எடுக்கும் டோட்டலாக அந்த நம்ம லேட்டஸ்ட்டாக 9 கொடுத்ததுல? 9 ஓ 9 செட்ஸ். ஓகே ஓகே, சரி சரி ஷூர். அதான் டவுட்டாக இருந்தது. மற்றபடி ஓகேங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. தேங்க்யூ ப்ரோ. என்னன்னா ஒரு டைம் வந்து என்னன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கன்சல்டேஷன் இருந்தது. அப்போ மோஸ்ட்லி வந்து பை எடுத்துட்டு இருந்தது. அந்த பை எடுத்துட்டு சடனாக என்ன ஆச்சுன்னா பை செல் 2 எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பை செல்லுன்னு டிட்டர்மைன் பண்ணுறோம்ல ப்ரோ, அது ஏதாவது நம்ம இப்போ இந்த ஏடிஎக்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோமா, இல்லை ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவோமா, இல்லை எது பேஸ் பண்ணீங்க? அது நான் எப்படி கேண்டில் மாறணும் தான். அப்படின்றது? நான் வந்து என்னன்னா சும்மா ஒரு கேண்டில் தான் மெயினா நான் பார்ப்பேன். அது 4 hour கேண்டில் ஏதாவது இப்போ இந்த மாதிரி நமக்கு வருது பாருங்க, ஓகே கன்ஃபர்மேஷன் வருதுன்னா எடுப்பேன். அதுல என்ன ஓகே செஞ்சிருக்கிறேன்னா சின்னதாக ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். 200 மூவிங் ஆவரேஜ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓ ஸோ அப்போ நமக்கு அந்த பேட்டர்ன் கிடைக்கல, அந்த பேட்டர்னை ஒட்டி ட்ரேட் ஆகும் தெரியுங்களா? ஓகே, புரியுது. போட்டு காமிச்சோம். ஓகே, ஸோ அதான் முன்னாடி வந்து நம்ம ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எப்படா கன்சல்டேட் டவுன் வெயிட் பண்ணுறேங்க ப்ரோ. நம்ம ஸ்கேல்பிங் சான்ஸே இல்லை, செமையா இருக்கு சைட் வேஸ்ல. இந்த இடம் வருது எக்ஸலண்டா. பாருங்க, இங்க பை செல் எடுக்கும். இந்த ஏரியால பை செல் எடுக்கும். ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு ஒரு இதுதானே, ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கு இல்லையா? புரியுது. ஓகே. ஆனா நீங்க இப்ப கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நமக்கு இந்த ஈயே வந்து நமக்கு கன்சாலிடேஷனுக்காக படைக்கப்பட்ட ஈன்னு சொல்லி நேத்து கூட அது நல்லா இருக்குங்க. இது ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு 5 years இருக்கும். பட் சைட் வேஸ்ல அட்டி தாறுமாறா வாங்குவோம் மார்க்கெட்ல. ட்ரெண்டிங்ல எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. பட் அந்த சைட் வேஸ்லயும் பண்றதுன்றது நம்ம ஏ தான். எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கு அந்த கான்செப்ட். ஆமா. எக்ஸலன்ட்ங்க, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு நம்ம போன்ல பேசும்போதும் சொல்லி இருந்திருப்பேன், இல்ல எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்ற அந்த ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் நான் என்னோட கேள்வி என்னன்னா, கோல்டு வந்து ரொம்ப ஸ்பீடுன்னு யாருமே சொல்லி உங்களை யாரும் உங்க அடி மனசுல யாரும் இது பண்ணிட்டாங்க. கோல்டு ஸ்பீட் எல்லாம் இல்லைங்க. அவன் இருக்கிறதுலே 1 நம்பர் ஸ்லோ வந்து கோல்டு தான். புரியுது. ஓகே. அது என்னைக்காவது ஒன்ஸ் இன் வைல் அந்த நியூஸ் அப்ப அது மூவ் ஆகுதுங்க. அது அவ்வளவுதான். 2 மாசமா கன்சல்ட் ஆனா நேத்து போயிருக்கிறான். இதுல இன்னொன்னு சொல்ல போனா நம்ம 4 நாள் தான் ஆச்சு நம்ம இயர் ரெடி. கரெக்ட். இது நல்லா இருக்குங்க, கன்வீனியன்ட்டா இருக்குங்க ட்ரேட் பண்றதுக்கு. ஆமா. அதே மாதிரி இண்டெக்ஸ் நான் பார்த்தவரைக்கும் இந்த யூஎஸ் இன்னைக்கு வந்து இந்த பழைய நீங்க இது பண்ணல, அந்த கிளையண்ட்னு சொல்லி கொடுத்திருந்தது நீங்க பண்ணல. ஓ சரி. நான் லேட்டஸ்டா கொடுத்தீங்களா, ஸோ அதை நான் ஆன் பண்ணி விட்டு பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. இல்ல நான் வந்து கேட்கறேன், நீங்க அதை ட்ரை பண்ணீங்களான்னு கேட்கறேன். பழசுல நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த கிரிட் தான் ஓகே இருந்தது. அதனால என்ன பண்றேன், மோஸ்ட்லி இந்த கிரிட்டை யூஸ் பண்ணிட்டு மற்ற ஆஃப் பண்ணிட்டேன். டர்ட்டில் இதெல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி கிரிட் மட்டும் வச்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது எனக்கு. அதனால தான் எனக்கு கிரிட்லேயே போயிடுவோம். நீங்க கொடுத்தது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. இன்னைக்கு நீங்க லேட்டஸ்டா கொடுத்தது இன்னைக்கு பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பர்சன்டேஜ் வச்சு பண்ணீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் பார்த்துப்பேன். நம்ம ஃபுல் டைம் நம்ம இதுல இருக்கிறனால நமக்கு நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். நான் ட்ரேட்ல உட்காந்துட்டேன் அப்படின்னா மோஸ்ட்லி வாட்ச் பண்ணிடுவேன். ஸோ டைம் செட் பண்ணி பண்ண மாட்டேன், வாட்ச் பண்ணிட்டு பண்ணிடுவேன் நான் மோஸ்ட்லி. ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ஏதாவது பிரேக் அவுட் ஆகும், அந்த டைம்ல கட் பண்ணிடுவேன். மேனுவலா கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கன்சல்ட் ஆகிறப்ப மறுபடியும் ஆன் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சரி, ஓகே. அப்போ நீங்க பாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து கிரிட் 1ம் சரி 2ம் சரி இதுவும் சரி 3மே சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். கரெக்ட். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணிட்டு ரிசல்ட் கொடுங்க. ஷூர் நான் அனுப்புறேங்க உங்களுக்கு. தேங்க்ஸ். ஒரு மணி நேரம் போயிடுச்சு. இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்டே உங்களுக்கு இந்த செல் எல்லாம் பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு வருது. இங்க ஓகே. இப்ப இவரு நம்ம வெங்கட் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய பண்ணுவீங்க. டிசைனா இதை ஆஃப் பண்றது ஆன் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க.
அப்படி ஏதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இனிமேல் நீங்களும் ஷேர் பண்ணுங்க. டேர்ட்டில் மட்டும் பண்ணிட்டு டேர்ட்டில் ரிசல்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நான் என்ன பண்ணாலும் அதை ஆன் பண்ணி வச்சிருந்துருக்கணும். நான் எதுக்கு ஆஃப் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. அதுதான் நம்ம எல்லாம் ஒன்றா பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்ணது. சரி விடுங்க, அது நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் ஒரு லைன் எல்லாம் போட்டு. பட் அது அது லைன் போடுறது தான் நம்ம வேலை. அது என்னைக்கு உடைப்பான் அப்படிங்கிறது அது அவனோட வேலை. கரெக்டாக நேற்று கட் ஆயிடுச்சு. கரெக்டாக பாருங்க, நம்மளோட ஸ்டார்ட் ஆனது இப்போதான் அந்த 20ஆம் தேதி. 20ஆம் தேதியிலேருந்து ப்ராஃபிட். ஏன்னா மார்க்கெட் ஏற இறங்கன்னு கரெக்டாக போயிட்டு இருந்தது. இந்த ஓகே இது வந்து நம்மள கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. சரி ஓகே, 1 hour கம்ப்ளீட்டடு. நல்ல ஒரு செஷன். சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா குமார் சார்? இது அப்ளை பண்ணதா? இல்லை சார், முதல்ல தான் போட்டது. இப்போ முதல்ல பண்ணுங்க. அப்போ என்ன பர்சன்டேஜ் வந்தது ப்ரோ? சாரி, அது நான் கேட்க மறந்துட்டேன். வெங்கட் ப்ரோ, இன்னைக்கு என்ன பர்சன்டேஜ்? என்னன்னா ப்ரோ, நான் வந்து ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட் சைஸ் 3000 USD வச்சிருப்போம். ஸோ ஓவரால் எடுத்தது பார்த்தீங்கன்னா 200 USD வந்து கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் ஐ திங்க் உங்களுக்கு 2.5% அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். 3000 உங்களுக்கு 60 வரும். ஆமாம் 2% கிட்டத்தட்ட. நம்ம 10% 300 வரும். பட் நம்ம அது கொஞ்சம் கம்மி முன்னாடியே கட் பண்ணிட்டோம். ஒரு 7% அந்த மாதிரி வரப்போ கட் பண்ணிட்டோம். போதும்போது அது நல்ல விஷயம். ஒரு நாளைக்கு பெரிய விஷயங்க. எவ்வளோ நான் ட்ரேட் பண்ணதே ஒரு 1 hour தான் பண்ணேன். 1 hour கூட பண்ணல ஆக்சுவலாக. ஈவினிங் தான் பண்ணேன். அது என்னன்னா நம்ம அந்த கன்சல்டேஷன் அப்போ பண்ணோம். ப்ளஸ் நான் அந்த 15 minutesல பார்த்துப்பேன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு. 15 minutesல அந்த ஹை லோவில் மார்க் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுப்பேன். எடுத்துட்டு ஆமாம் வயலண்டாக மூவ் வந்துச்சுன்னா நியூஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது. அந்த 5:30 மணிக்கு உட்கார்றது கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு மேலே நம்ம உட்கார்றப்ப தான் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு நியூஸ் எஃபெக்ட்லாம் முடிஞ்சிருது 8 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா முதல்ல 0.01 லாட் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 0.05 போட்டுறேன். அது மோஸ்ட்லி வந்து 0.005 0.1 0.15 வரைக்கும் போகுது. அதோட கட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு நானே மேலே கட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா இதில் ப்ராஃபிட் கொஞ்சம் சீக்கிரம் வருது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் பெருசாக வரல. இன்னைக்கு பண்ணது பெருசாக நேற்று ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அது பெருசாக வரலைங்க. கொஞ்சம் நான் வாட்ச் பண்ணோன்னா நம்ம நல்லா ரொம்ப கன்வீனியன்ட்டாக கிரிட் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறோம். நமக்கும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு சின்ன விஷயங்கள், கொஞ்சம் ட்ரெண்ட் லைன், கொஞ்சம் சப்போர்ட் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம காமனான மூவிங் ஆவரேஜ் 21 இதெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டு அதுக்கு கீழேனா மேலே நம்மளே ஒரு மனசில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு பை எடுத்துட்டு இருக்குன்னா ரைட் ஓகே ஃப்ரீயாக விட்டுறலாம். சப்போஸ் அது நம்மளோட இதுபடி பைக்கு எடுக்க வேண்டிய செல்லு போகுதுன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்படின்றப்ப ஓகேவா இருக்குங்க. அது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துக்கணும். அதுக்குள்ள ரேஞ்சில் இருக்குன்னா தைரியமாக அதில் போயிடலாம். அவ்வளோதான். நீங்க இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரிட் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் கிரிட் அண்ட் செகண்ட் கிரிட் உங்களுக்கு கொடுத்தது. ஆமாங்க. அதுல வந்து நீங்க சொன்ன அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ல பர்சன்டேஜ் வச்சு பாருங்க. ஓகே. 1% என்ன $30 வந்து கட் ஆயிருங்க இல்லைங்களா? கரெக்ட். நீங்க அது ஆன் பண்ணி அந்த மாதிரி கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் காலைல கூட உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இண்டெக்ஸ்ல ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த யூஎஸ் டெக்லாம் வந்து பயங்கரமாக மூவ் ஆகுதுங்க. அந்த 100 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிலே $30-40 அசால்ட்டாக மூவ் ஆகுது. நம்ம வந்து ஒரு 0.5 லாட் போட்டோம்னா கூட ஒரு 5-6 ட்ரேட் கிடைச்சா கூட போதும். நல்ல ட்ரேட் நம்மளுக்கு. ஒரு இண்டெக்ஸ்லாம் வந்து 0 இல்லையே சார், 0.10 தான் சார் இருக்கு மினிமமே. இல்ல சென்ட் அக்கவுண்ட்ல வந்து இண்டெக்ஸ் அவங்க கொடுக்கறது இல்ல. ஆனா இல்ல நான் வீட்டு மார்க்கெட்ல சென்ட் அக்கவுண்ட்ல நான் பண்றேன். 0.10 தான் மினிமம். ஓகே. என்னோடதுல வந்து 1 இருக்குங்க. ஏன்னா நாங்க வந்து யூஎஸ்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்எம்ல யூஸ் பண்றோம் யூஎஸ்டி அக்கௌண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 0.1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0.1 0.2 0.3 0.4 அப்படி போயிட்டு நீங்க 0.1 வந்து மினிமம், அது கீழே போக முடியாது. கரெக்ட். நீங்க 0.5 எக்ஸாம்பிள் 0.5 வைக்கிறனாலே நல்லா இருக்கு. அது ஒரு கேண்டிலே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மூவ் வந்து பயங்கரமா இருக்கு யூஎஸ் டெக்ல. நேத்தெல்லாம் நம்ம மேனுவலா பண்ணி பார்த்தப்பே சும்மா நாங்க டெமோல போட்டு பார்த்தோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ட்ரேட் பண்ண கூட $600 பண்ண முடியுது. அசால்ட்டா 10 லாட் வச்சு பண்றீங்க அப்படின்னா $600-700 பண்ண முடியுது ஓரளவுக்கு. ஸோ அது பொட்டன்ஷியல் இருக்கு. பட் நம்ம அது ப்ராப்பரா நம்ம இப்போ சார் சொன்ன விமல் சார் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா போறப்போ வந்து கொஞ்சம் அட்வான்டேஜுங்க. நம்ம மேனுவலா 2 நாளைக்கு ப்ராஃபிட் 3 நாள் காணாம போயிடும். அதனால இந்த சிஸ்டமேட்டிக்கா இப்போ நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம் அப்படின்றப்ப அதுல ஸ்கேல்ப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும்.
அது ஆமா வந்து ஆமா ஆனா என்ன ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா கோல்டுல வந்து ஸ்ப்ரெட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, டக்குன்னு ப்ராஃபிட் வந்துருது. பட் அதுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம அதுல இதுல வந்து டார்கெட்டை பாத்தீங்கன்னா வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல போயிட்டே இருக்கு, டார்கெட்டுக்கு மேலேயும் கேண்டில் போகுது, ஆனா க்ளோஸே ஆமா ஆகாது. அது $2 மேல வந்து போய் எங்கேயோ போய் தான் க்ளோஸ் ஆகும். ஸ்ப்ரெட் பயங்கரமா இருக்கு. கோல்டு வந்து அந்த விதத்துல கோல்டு வந்து பெஸ்ட்டுங்க, ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா புரோக்கர்லயுமே கோல்டு மட்டும் தான் சார் ஸ்ப்ரெட் வந்து கம்மி, பாக்கி எல்லாமே அதிகம் தான். அதான் பிடிசி ஆனா அதுல $16 வருது பிடிசிலாம். என்னன்னா அந்த மத்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் சப்போஸ் நிஃப்டி ட்ரேட் பண்ற மாதிரி பண்ணலாம், சேம் சிஸ்டமேட்டிக் எல்லாமே பண்றோம். பட் ட்ரெண்ட் கிடைச்சதுன்னா வந்து அதுல வந்து பயங்கரமா இருக்கு. சிம்பிள் சூப்பர் ட்ரெண்ட் போட்டு பண்ணோம்னா கூட அது பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ்லாம் அசால்ட்டா பிடிக்க முடியுது. அது ஒரே ட்ரேட்ல $1000 வரதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் அந்த இண்டெக்ஸ்ல, அந்த ஸ்ப்ரெட் எல்லாம் கணக்கு பண்ணதுக்கு அப்புறம். பட் கோல்டுல அது கொஞ்சம் ரிஸ்க். நம்ம அவ்வளவுதான் யாரும், ஏன்னா எல்லாருமே கோல்டு ட்ரேட் பண்றாங்களா, பயங்கரமா இருக்கு வால்யூம், எல்லாமே வாலட்டிலிட்டி பயங்கரமா இருக்கு. அதான் நான் சார்ட்ட இண்டெக்ஸ் ஒரு இது கேட்டேன். பண்ணிருக்கேன் ப்ரோ. நான் மோஸ்ட்லி அதான் பாருங்க, நாளைக்கு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிட்டு நான் ஓகே அப்புறம் உங்களுக்கு நான் தரேன். ஏன்னா நம்ம கோல்டு பண்ணிட்டு இருக்கனால அது ஓடுதோம். ஷோர் நீங்க ஷோர் சொன்ன மாதிரி இப்ப என்ன நிறைய பேர் சொல்லிட்டாங்க, டவ் ஜோன்ஸுக்கும் நாஸ்டாக்குக்கும் சூப்பரா இருக்குது, போட்டு கொடுங்க அப்படின்னு. சீரியஸா? அதுல வந்து நான் 2 இது மட்டும் ஆட் பண்ணிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஓ ஓகே சூப்பர். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பை எடுத்துறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பை விழுந்துருது அப்படின்னா உடனே ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அங்க வந்துரும் பக்கத்துலயே. ஓகே ஓகே. இப்ப அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும். நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரே ரேலில எல்லாம் போகுதுன்னு நானும் பார்த்தேன். அதாவது ஆமா, ஒரு கேண்டில் 100 போயிடும், 100-150 ஒரே கேண்டில் போயிடும், $200. நேத்திக்கு வந்து 1000 பாயிண்ட் பிளஸ் சார், இன்னைக்கு வந்து 500 பாயிண்ட் மைனஸ் சார். நேற்று வந்து ஹையை கட் பண்ணி எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஹையை கட் பண்ணா. நேற்று 30,050 தான் போச்சு யூஎஸ். இன்னைக்கு பாருங்க இப்போ 29,500 போ. அதாங்க சிம்பிள். அதாவது ட்ரெண்டிங் அப்போ அது பயங்கரமா இருக்கு. நீங்க ட்ரெண்ட் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் போட்டு பார்த்தா கூட அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். 10,2 சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. ஏடிஆர் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா நான் சைட் வேஸ்ல போறப்ப நம்ம வேற வழி இல்ல, விமல் சாரோட சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும். எந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்க, நம்ம வந்து நான் பேசிக்கா கேண்டில் பேஸ் பண்ணி சில ட்ரேட்ஸ் எல்லாம் எடுப்பேன். சும்மா நம்ம வந்து இந்த ஒரு 1 ஹவர்ங்கிறது ரொம்ப கம்மிங்க. ஆனா அதே பாருங்க, இங்க எல்லாம் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்னதா ஒரு ஸ்பின்னிங் டாப்போ, இந்த ஹேமர் பாருங்க, அதே போகுது. 20 எத்தனை பாயிண்ட் சொல்லுவீங்க? 200 பாயிண்டா? ஆமா ஆமாங்க சார், வந்துருது. அப்ராக்சிமேட்டா வந்துருது. இதெல்லாம் ஸ்பின்னிங் டாப். இதெல்லாம் நீங்க பாருங்க, நான்லாம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அது. 1 ஹவர்ல பாத்துருங்க சார். பார்த்தேன். சரி, ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, முதல்ல பாத்துருங்க சார். ஆமா ஆமா. என்ன அப்ப நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணதுல அதனால நம்ம அதுக்குள்ள பெருசா வரல. இப்போ நிஃப்டி அதுல இருந்து ஓடிட்டோம். இப்போ ஃபாரெக்ஸ் வந்தனால ஞாபகம் வந்தது, நம்ம ஆள் இருக்காரு ஃபாரெக்ஸ்ல கலக்க வர, சரி பாப்போம். அப்படிதான் பிடிச்சேன் திரும்பி. பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து நாங்க 4 விஷயம் பிடிச்சிட்டோம் பாத்தீங்களா. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுவோம் நாங்களும். அதுதாங்க சார், நம்ம உட்காந்து பண்ணா நல்லா இருக்கு. நம்ம சிஸ்டம் வந்து கொஞ்சம் நம்ம என்னன்னா மோஸ்ட்லி இந்த ஒர்க்கிங் இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃப்ரீயா விட்டுறாங்க ஆன் பண்ணி. நான் என்ன பண்ணுவேன்னா பார்ப்பேன், $100 ப்ராஃபிட்னா கட் பண்ணிடுவேன் பொசிஷனை. கட் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து பொறுமையா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பொறுமையா உட்காந்து அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுறது. அதை ஏன்னா சம்டைம் 100 வருது, மறுபடியும் அது -20க்கு போயிருது, இல்ல 100 வந்து -50க்கு போயிடும், 100 வந்து -50 கீழே போயிடும். நம்ம என்ன ஒரு ஆவரேஜா ஒரு வந்துச்சா 3% வந்தா கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரீயா மார்க்கெட் மறுபடியும் மேலே ரேலி போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுறது. அப்புறம் மறுபடியும் கன்சாலிடேட் ஆகும், மறுபடியும் போட்டுக்கலாம் மாதிரி போட்டுக்கிறது. நம்ம உட்காந்து பண்ண நல்லா இருக்குங்க சார். பேசிக் சப்போர்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் 30 மினிட்ஸ்லாம் வச்சுட்டு அதுல ரேலி பிரேக் அவுட் ஆகுதா எல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஏதாவது பார்த்துட்டு எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு நமக்கு ட்ரேட் பண்றது. ஏன்னா நம்மளால மேனுவலா போட முடியாது. ஆர்டர் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்க உட்காந்து நீங்க பைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. இது எடுக்கிற ஸ்பீடு அந்த ஒரு அக்யூரேட்டா பொருளாம் சத்தியமா நம்ம மேனுவலா போட முடியல. அது ப்ரெஷர், அது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதுல என்னன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும், ப்ராஃபிட் தான் கட் பண்ணணும், அவ்வளவுதான். அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும். நம்ம மேனுவலா போட்டோம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. இது இவ்வளவு இருக்கிற அந்த ஸ்பீட்ல. நான் நேற்று மார்க்கெட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு இருந்தேன் கோல்டு. நான் பார்த்தேன் டர்ட்டில். நம்ம எனக்கு பேசிட்டு தான் நாங்கெல்லாம் ஆஃப் பண்ணோம். எல்லாரும் இதை ஆஃப் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணோம், கிளீனா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மார்க்கெட் தான் கன்சல்டேட் ஆயிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ அப்புறம் நான் போய் நேற்று பாக்குறேன், அதான் நியர்லி மினிமம் 120 to 150 பாயிண்ட்ஸ் வந்து அந்த டர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த அது ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த இன்ஜின் ஆன் பண்ணிட்டு விட்டுருந்துருக்கணும், நம்ம அதுக்கு எங்க போயிட்டு அதை விட்டுட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒருவேளை நானே உட்கார்ந்து பண்ணிருந்தேன்னா கூட, அதாவது ஆன் பண்ணிட்டேன்,
அது பை எடுத்துருச்சு. நாளைக்கு வந்து பார்த்துட்டு இருந்தா கூட நான் கண்டிப்பா சொல்றேன் 30-40 பாயிண்ட்ல கட் பண்ணி. அதாங்க சார். ஏதோ வரத எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எடுத்துட வேண்டியதான். கொடுக்கறதே பெருசு. ஏன்னா இல்ல 2 மாசமா அவன் 20-30ல தானே நம்ம மைண்ட பதிய வச்சுட்டாங்க. புரியுது. நேத்து நிறைய பேர் வந்து நேத்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டிங் இங்க திரும்பிடுவான்னு ஸ்டார்ட் ஆனவங்க. அது வேணாம். அந்த அந்த ப்ரெடிக்ஷன்லாம் சார் காலி ஆயிடும். ப்ரெடிக்டே பண்ணக்கூடாது. அதுதான் பெஸ்ட். 2 மாசங்கிறது 2 மாசம் நம்மள அப்படி பழக்கிட்டான். 30 பாயிண்ட் தான் போயிட்டு திருப்பிடுறேன் அப்படின்ட்டு. நேத்து வந்து இந்த ரேலி அதான் மிஷின்ட கொடுத்துட்டோம்னா அது பாத்துக்கணும் சொல்லி விட்டுறணும். அது டர்ட்டில் வந்து நீங்க தனியா கூட நான் வேணா ஒண்ணு பண்றேன். இப்ப இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணும்போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை மெர்ஜ் பண்ணும்போது ஓகேங்களா, கிரிட் 1, கிரிட் 2, கிரிட் 3 எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நான் என்ன பண்றேன், அதுக்கு புரியுற மாதிரி ஒரு நேம் கூட வச்சாரேன். இல்ல கீழே டெஸ்கிரிப்ஷன் கூட கொடுத்துறேன். அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட்ஸ் எடுக்கும், எப்போ இதுங்கிற மாதிரி இது கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அப்படி பண்ணிட்டு நான் சொல்றேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எப்ப வேணுமோ அதை ஆன் பண்ணிட்டு பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அதுல வந்து ஆமா, அதுல இன்னும் கூட ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நல்லா நான் ஏதோ சொல்ல வந்தேன், நானே மறந்துட்டேன். அதுல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் படிச்சேன், பேசிட்டு இருக்கல மறந்துட்டேன். சார் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லுங்க சார். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன இன்னைக்கு? ஆக்சுவலா நான் கவனிக்கல, ஆபீஸ் மீட்டிங்ல இப்பதான் முடிஞ்சது. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னங்க, மீட்டிங் முடிய போகுது, நாங்க கிளம்புறோம். இது நேற்று இருந்தது அப்படியே ரன் ஆகிட்டு தானே இருக்கட்டும், அது அப்படியே எதுவும். ஆமாமா, அது ரன் பண்ணுங்க, அது எதுவுமே பண்ணாதீங்க. அதாவது அசிதேஸ் விட்டுருங்க, அது பெரிய ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது காலையில இருந்து ரன் பண்ண போட்டு. இப்ப அவரு சொன்ன பாயிண்ட்ஸ் வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஒருவேளை இப்ப ஒரு கடைசியா பேசினவரோட இது நீங்க கவனிச்சீங்கன்னா எடுத்துக்கங்க. ஆனா அது நீங்க வந்து கொஞ்சம் மார்க்கெட் உள்ள வந்துருவீங்க. அது உங்களுக்கு பழக்கம் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்லைங்க ப்ரோ, ஆக்சுவலா நம்மனால 24 மணி நேரமும் சார் ஒரு சஜஷன், நீங்க முதல்ல வந்து இப்ப ரெண்டையும் வந்து மெர்ஜி பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க சார். ஆமா, ரெண்டையும் மெர்ஜி பண்ணி அதை வந்து ஒரு ரன்னிங்ல கொடுத்து எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ரெண்டையும் மெர்ஜி பண்ணும்போது அதுல ஒரு ரிசல்ட், நல்ல ரிசல்ட் வரும். இல்ல அது நீங்க நம்ம ஆட் பண்ணுவீங்க, அப்ப எதுவும் யோசனை வரும் பண்ணும்போது, அது மாதிரி பண்ணி ஒரு ஃபைனலா ஒரே இல்ல சார், இது வந்து கோல்டுக்கு அவ்வளவுதான். கோல்டுக்கு நீங்க என்ன கேட்டாலும் கிடையாது. இல்ல இப்ப இன்னைக்கு உள்ளதையும் நீங்க புதுசா கொடுத்ததே நேற்று உள்ளதையும் சொல்றேன். இல்ல இந்த புதுசா இப்ப நான் பண்ணது வந்து நீங்க மீட்டிங் நீங்க முன்னாடி இருந்து பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கேப் எல்லாம் மிஸ் ஆகுது, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அது எதுக்குன்னா மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகும் போது பாத்துக்கலாம்னு நினைச்சோம். அவன் இப்படி திடீர்னு போவான்னு, அது நான் எதிர்பார்த்தது ஃபெட் மீட்டிங்க்கு போவாங்க. ஃபெட் மீட்டிங்கே போகல. சரி ஃபெட்டுக்கே போகாதவன் என்ன போவானான்னு பார்த்தா அவன் நேற்று வெட்டில போயிட்டான், வெட்னஸ்டேல போயிட்டான். அது விட்டுருங்க. சரி, நான் இது சேஞ்ச் பண்ணிட்டு அதான் சார் டெஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து வேணும்னா ஆப்ஷன்ல பண்ணுங்க. இன்னொன்னு பண்ணிடுறேன் இருங்க, அது ஃபைனல் வெர்ஷன்ல நான் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அது நீட்டா இருக்கும். அதாவது ஃபைனல் வெர்ஷன்னா சேஞ்சஸ் எல்லாம் இல்ல, உங்களுக்கு பார்த்தா இன்னும் புரியுற மாதிரி மேலேயே ஒரு 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 டோக்கிள் ஆன் ஆஃப் மாதிரி கொடுத்துறேன். அந்த ஆன் ஆஃப் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டைம் ட்ரேடரா இல்ல நீங்க என்னங்கிறத அதை நான் ஒரு குவெஸ்டினா கேட்டு நீங்க அதுக்கு எஸ் நோ கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறேன். உங்களால 24 மணி நேரம் மார்க்கெட்டை பார்க்க முடியுமா? அது 24 மணி நேரம்னா ஃபுல் டைம் வச்சுங்க இருக்கிற வரைக்கும். அப்ப என்ன இல்லன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு இப்ப ஒரு கெவின் அவர் கேட்டாரு பாருங்க, இல்ல நோ அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து வராத மாதிரி பண்ணி கொடுத்தேன். இல்ல என்னால பார்க்க முடியும்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ், அவங்க இப்ப வெங்கட் அவரு பேசினாரு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த கோல்டோட வேலையை முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், அப்படியே இப்ப இண்டெக்ஸுக்கு போறேன். ஏன்னா இதான் இண்டெக்ஸ் தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, இண்டெக்ஸ்ல நல்ல மூமெண்ட் கொடுக்குது.
ஆமாம் சார், ஆமாம் சார். நேற்று எல்லாமே ஹையை கட் பண்ணிட்டேன் சார். அதனால தான் சார் ஏறுனுச்சு. எல்லாமே வந்து ஹையை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க நேற்றுக்கு. அதனால அது வாருக்கு எனக்கே முன்னாடி அது உள்ளது, வாருக்கு அப்புறம் உள்ளது கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆமா. நான் அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே. முன்னாடி இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இப்போ ஒரு ம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ம் இந்த லாஸ்ட் வீக் எல்லாம் நல்ல இது கோல்டு அமைதியா இருந்திருக்குது. ஆனா இண்டெக்ஸ் ஆமாம் வந்து ஆமாம் பட்டை ஆமாம் கிளம்பி ஆமாம் இருக்கு. ஆமாம் 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 இல்லை கோல்டு வந்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேஞ்சு பண்டாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இண்டெக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட் 1000 மாற்றி மாற்றி வந்துட்டு அதுலேயும் வந்து இந்த நாஸ்டாக் 100 தான் பயங்கரமாக போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கேன் சார். பண்ணிடுறேன். பிடிசிக்கு முடிச்சிட்டேன். ஆஹ், அது அப்படியே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸுக்கும் கொடுத்துறேன். மோஸ்ட்லி ம். ரெக்கமெண்டட் இண்டெக்ஸ் இது 2 போட்டுறேன். அதுக்கப்புறம் டாக்ஸ் அது நிறைய இருக்குது. அது நீங்க இல்லை பாத்துக்கங்க. மெயினாக இது போதும் சார். ஒன்று ஜெர்மன் 40, அப்புறம் வந்து நாஸ்டாக் 100, நாஸ்டாக் 30, US 30. ஓகே ஓகே. இதுதான் இந்த ஒரு 3 தான் வந்து நல்ல வாலட்டைல் இருக்கிறது. ம். அப்படியே தான் இருக்கு. முதல்ல இது பண்ணிட்டு இருக்கோம். ஹெச்கே ம். 50. சரி சார். இப்போ ஓகே இவருக்கு சார், அஜின் ஓகே அவர் சார். கேட்ட மாதிரி கன்க்ளூஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. பழைய ஈ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதை அசட்டிஸ் அப்படியே வச்சுங்க. ம். இன்னைக்கு கொடுத்திருந்த இந்த ஒரு சிலருக்கு மேபி நான் அனுப்பாம கூட இருந்திருக்கலாம். அபிஷேக் எல்லாம் அவர் இப்பதான் வந்து மெசேஜ் அனுப்பும்போது தான் நான் பார்த்தேன். அவர் குரூப்ல இருக்காரான்னு தெரியல. ம். எல்லாருமே குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லிங்க் அனுப்புறேன் எதுக்கு ஒரு தடவை இன்னொரு தடவை. ம். என்னங்க என்ன பண்ணணும்னா இந்த மினி மைனர் வந்து இது ஆன்ல இருக்கணும். அதுவே எப்படியும் எப்படி நைட்டு 12 மணிக்கு அதுவே கட் ஆயிட்டு திருப்பி 2 மணிக்கு ஆன் ஆகும். அது ம். விட்டுருங்க. நாளைக்கு வரைக்கும் ஓடட்டும். சரி சார். ஆமா. நாளைக்கு வந்து மீட்டிங் டைம் வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி குரூப்லயும் ஒரு மெசேஜ் போட்டுறேன். எப்போ ம். நாளைக்கு எஃப்எம்சியா நாளைக்கு என்ன மீட்டிங் இருக்குங்க? என்எஃப்பி. ம். என்எஃப்பிக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி கனெக்ட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் முன்னாடி கனெக்ட் பண்ணலாம். 4:30 எனக்கு 4:15. அப்போ ம். உங்களுக்கு வந்து 6ன்னா 5:45 இந்தியா டைத்துக்கு 5:45 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே பாப்போம் நாளைக்கு எப்படி என்ன பண்ணலாம். ஓகே. குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க சார். டைமிங் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் அதை போட்டுருவேன் சார். நான் இப்போ போட்டு விட்றேன். ஓகே ஓகே ஓகேங்க சார். எல்லாத்துக்கும் ஓகே நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. பை பை. தேங்க்யூ ப்ரோ.